வணக்கம். இன்னும் ஒரு அதிகாரம் நேரலையினூடாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த அதிகாரம் நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு மக்களுக்கு தேவையான பல உண்மைகளை உணர்த்தி வருகின்றது. இந்த உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு உங்கள் மத்தியிலே அதை சமூகமயமாக்குவதற்கு நானோ கேபிட்டல் டிவி எஃப்எம் நிறுவனமோ ட்ரைமாஸ் மீடியா நிறுவனமோ பயப்பட போவதில்லை. இதற்கு பின்னால் எங்களுக்கு எந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியிலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன், ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் நிகழ்ச்சியின் முன்னோட்டத்தை பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை அழைத்து வந்து வடமாகாணத்தில் இடம்பெறும் பல்தரப்பட்ட மருத்துவ மாஃபியாக்களை வெளிக்கொணர்ந்ததன் பின் தாமாகவே முன்வந்து பல பேர் இந்த மருத்துவ மாஃபியாக்களை பற்றி எங்களுடன் பேச வேண்டும், இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று முன்வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சிரம் தார்ந்த வாழ்த்துக்கள், ஹெட்ஸ் ஆஃப். அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு மக்களாகிய நீங்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கு எங்கள் இருகரம் கூப்பிய நன்றிகள், இதயத்து நன்றிகள். எப்பொழுதுமே ஒரு ஊடகமாக இருக்கும்போது மக்களுக்கு தேவையான விடயங்களை மக்களிடமிருந்து மறைக்கப்பட்ட உண்மைகளை கொண்டு வருவது என்பது அது ஒரு மிக முக்கியமான பணியாக நான் கருதுகின்றேன். இது நான் வணங்கும் இறைவனுக்காக செய்யும் ஒரு பணியாகவும் கருதுகின்றேன். இன்றும் கூட ஒரு வைத்தியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து அவருக்கு நடந்த அநீதிகளை, இப்பொழுதுதான் டாக்டர் அர்ச்சுனாவின் பிரச்சனை இந்த 2024ஆம் ஆண்டிலே வருகிறது. அதற்கு முன் நடந்த பிரச்சனைகள் இன்னும் பல்தரப்பட்டு இருக்கின்றது. நான் இதற்குள்ளே போய் இதனை அவர்கள் எனக்கு சொல்லும்போது, ஆராயும் போது, இவ்வளவு காலமாக இந்த பிரச்சனை புரையோடி போயிருக்கிறதா இந்த மருத்துவத்துறைக்குள்ளே என்ற அந்த ஆதங்கம், அந்த ஒரு விதமான ஒரு 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 உணர்வுபூர்வமான கட்டத்துக்கு நான் தள்ளப்படுகின்றேன். 2022ஆம் ஆண்டிலே அரச மருத்துவர்கள் சங்கத்தினால் யாழ் போதனா வைத்தியசாலையின் அந்த கிளையினரால் ஒரு டாக்குமெண்ட் செய்யப்படுகிறது. ஒரு ஒரு அன்ப்ரொஃபஷனல் அண்ட் இல்லீகல் கண்டக்ட் ஆஃப் டாக்டர் டி சத்யமூர்த்தி, டைரக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா என்றது பெயரிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை தயாரித்திருப்பவர்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், GMO பிரான்ச் யூனியன், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா என்று இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 23 பக்கங்களை கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நிரூபணத்துக்குரிய காரணியாக இருக்கின்றது. இதிலே முதலாவது பக்கத்திலே, கண்டென்ட்டை சுமந்து வரும் முதலாவது பக்கத்திலே பல்தரப்பட்ட விடயங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு எதிராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் கூறுகின்றேன், இவற்றை நாங்கள் தரவுகளை கொண்டு, ஆதாரங்களை கொண்டு உங்களுக்கு நிரூபிக்கின்றோம். இது நாங்களாகவே தயார் செய்து கொண்டு வந்த எந்த விதமான தரவுகளும் அல்ல. இதிலே முதலாவது பக்கத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், எங்களுடைய தயாரிப்பாளர்கள் தரக்கூடியதாக இருக்கும். There were two, அதாவது நிறைய கொஸ்டனிங் கிளினிக்கல், அந்த முதலாவது பக்கத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. We have had discussions and communications regarding Dr. T. Satyamurthy's unprofessional behavior, suppression of GMO and abuse of power is imposed to Teaching Hospital Jaffna is not healthy for the institution. His threatening and revenging attitude towards health staff to achieve his personal goals via sabotaging the institution is not anymore acceptable. We submit the following allegations against him. We request your office to take firm decisions to avoid such persons to our institution. இது 2022ஆம் ஆண்டிலே அரச மருத்துவ சங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கின்றது. அதிலே கொஸ்டனிங் கிளினிக்கல் கன்சல்டன்ட்ஸ் அபவுட் த மேனேஜ்மெண்ட், அது முதலாவது குற்றச்சாட்டு. இரண்டாவது, ரிலீஸ் ஆஃப் COVID-19 infected dead bodies directly to houses. Initiating inquiries against the doctors who question his illegal activities. Dr. Nimalan, consultant radiologist, has questioned Dr. T. Satyamurthy regarding an irregular financial deal with an INGO, and Dr. T. Satyamurthy was not happy about it. And he initiated an inquiry by false allegations created by Dr. T. Satyamurthy. The consultants of the TH Jaffna were opposing this, and a letter signed by several consultants has been sent to DG regarding this, and no action has been initiated by the Ministry of
ஹெல்த் அப் டு நவ் annexure 2 என்று அதனுடைய அந்த ஆதாரமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக டாக்டர் வி நாகநாதன் earlier faced an inquiry as Dr. T. Satyamurthy initiated an inquiry against him via false allegations and his salary was stopped for several months. It was a serious offense by Dr. T. Satyamurthy and he got a letter from then DG to follow the E-code and immediately reimburse the salaries and to cancel the inquiry. Dr. T. Satyamurthy waited for some time and again he made false allegations against the particular medical officer and initiated the inquiry. Annexure 3 இல் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று we are strongly in a position to oppose such illegal activities of Dr. T. Satyamurthy should be brought to an end. Harassment to the staff, misusing his post as a director of the hospital. He has a habit of harassing staff extensively to make them do what he wants for his self-popularity among the public. We elaborate a few of them briefly. Once he returned from overseas training halfway and assumed duty at Teaching Hospital Jaffna, the Teaching Hospital Jaffna administrators had performed their duties well being COVID crisis and they became well known in the society. Dr. T. Satyamurthy wanted to create an image that he is running the hospital all the time and he started sidelining the harassing the co-administrators in several ways. அடுத்ததாக he initiated the transfer of an administrative officer as he was in good relationship in the institution with the deputy administrators. அதே போன்று இந்த லிஸ்ட் இது நிறைய நீண்டு கொண்டு செல்கிறது. நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல காத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் இதனை தயாரித்த அரச மருத்துவர் சங்கத்தின் யாழ் கிளையின் தலைவர் திரு மதிவாணன் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முற்பட்டோம். எங்களுடைய தயாரிப்பாளர் செய்திப்பிரிவின் முகாமையாளர் மாஃபிர் அவர்கள் அவரை தொடர்பு கொண்ட போது அவருக்கு கதைக்க முடியாது, இது போன்ற ஒரு பொதுவெளியிலே கதைக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். இவை அத்தனையுமே நாங்கள் கொண்டு வருவது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சரியாக உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதற்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றது. வாருங்கள், உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள். நாங்கள் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மறைக்கப்பட்ட உண்மைகளைத்தான் வெளிக்கொண்டு வருகின்றோம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு மருத்துவர் வருவதாக நான் சொல்லியிருந்தேன். இந்த குற்றச்சாட்டுகளின் இந்த அரச மருத்துவ சங்க யாழ்ப்பாண கிளையின் குற்றச்சாட்டிலே மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு டாக்டர் வி நாகநாதன் அவர்களை பற்றியது. ஒருவர் மருத்துவத்துறைக்குள்ளே வருவதற்கு, மருத்துவராக வருவதற்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். சிறப்பாக அவர்கள் அந்த மருத்துவத்துறையை கற்க வேண்டும். மருத்துவத்துறையை கற்பதென்பது லேசப்பட்ட வேலை அல்ல. இதிலே பல்தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்களுடைய பொருளாதார பிரச்சனை, இவரை ஒரு மருத்துவத்துறைக்கு படிப்பிப்பதற்கு மக்கள் அவருடைய பெற்றோர்கள் செய்யும் பெரும் தியாகம் இருக்கிறது. இங்கே வந்திருப்பவரும் ஒரு பெரும் தியாகத்துக்கு மத்தியிலே ஒரு மருத்துவராக வெளிவந்து யாழ் போதனா வைத்தியசாலையிலே இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருப்பவர். ஆனால் பல்தரப்பட்ட கஷ்டங்களை இவர் படிக்கும் போதும், படித்ததற்கு பின் மருத்துவராக தொழில் எடுத்ததற்கு பிறகும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார். நிறைய கடுமையான பாதைகளை கடந்து வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் நாகநாதன், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. சத்தமாக பேசலாம். டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்காகவே இன்று அதிகாலையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு இன்று மாலை எங்களுடைய கலையகத்துக்கு, கொழும்பு கலையகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் டாக்டர் வி நாகநாதன். இப்பொழுதும் மருத்துவ அதிகாரியாக யாழ் போதனா வைத்தியசாலையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். சொல்லுங்கள் டாக்டர், உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? பயணம் எழும்பி இவ்வளவு தூர பயணம் ஒரு களைப்பான பயணம்தான். ஆனாலும் இந்த விடயம் வெளிவருவதில் எந்த ஒரு இதையும் இல்லை. ஏனென்ற நான் பார்த்த கண்ணீர்கள் எனக்கு பிறகு இன்னொருவருக்கு வேணாம். நான் சந்தித்த கண்ணீர் இனி ஒருவர்
இதே மாதிரி கண்ணீரை சந்திக்கக்கூடாது. என்னுடைய எதிரிக்கு கூட இப்படி எதிரிகள் அமையக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு வேதனை. டாக்டர், இப்போ நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ஊடகவியலாளராக மக்கள் சார்பாக உங்களுக்கு இவ்வளவு தைரியமாக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து உங்களுக்கு சொந்தமாக வாகனம் இல்லை, பஸ்ஸிலே தான் வர வேண்டும். நான் வாகனம் இல்லாத ஒரு டாக்டரை காண்பது அறிவது. உங்களுக்கு பெர்மிட் வரும், வாகனங்கள் வாங்கலாம், பெர்மிட்டை விற்கலாம், அதிசொகுசு வாகனங்களை வாங்கலாம். அப்படித்தான் இப்பொழுது வைத்தியர்கள் இருக்கிறார்கள். 1-2 வீடுகளை வைத்திருக்கலாம். இப்படி இருக்கும் போது நீங்கள் பஸ்ஸை பிடித்து வந்திருக்கிறீர்கள். மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே மிகவும் பிரயத்தனப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு மக்களுக்காக உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கிறீர்கள். டாக்டர் வி. நாகநாதன் அவர்கள் பிறந்தது கொக்குவில் இந்து கல்லூரியின் பழைய மாணவர். அதன் பிறகு யாழ் பல்கலைக்கழகத்திலே உங்களுடைய மருத்துவ கற்கையை முடிக்கிறீர்கள். அதற்கு பிறகு இன்டர்ன்ஷிப்பிலே யாழ் போதனா வைத்தியசாலையிலே 2010ஆம் ஆண்டு உள்நுழைகிறீர்கள். அதற்கு பிறகு கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையிலே உதவி மருத்துவ அதிகாரியாக சேவை செய்கிறீர்கள். மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் படிக்கிறீர்கள். 1994ஆம் ஆண்டு உங்களுடைய தந்தையார் இறந்து போகிறார். அதன் பிறகு எல்லாமே தாயார் தான். மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில், அதாவது சந்தையிலே நீங்கள் பொருள் விற்று கூட நீங்கள் படித்ததாக குறிப்பிட்டிருந்தது மிகவும் கவலையான விடயம். இந்த பயணம் வரும்போது ஆரம்பத்திலே நான் கேட்கிறேன், இந்த பயணத்தை எதிர்கொள்வதற்காக இன்று இளைஞர்கள் பல பேர் இருப்பார்கள். அந்த இளைஞர்களுக்கு, படிக்க வேண்டும் என்று எண்ணும் இளைஞர்களுக்கு, வசதிகள் இல்லை, வாய்ப்பில்லை என்று எண்ணும் இளைஞர்களுக்கு நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு சின்ன விடயம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் என்ன? படிப்பவர்களுக்கு காசு இல்லை, படிக்க இல்லாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது எதுவும் தடையில்லைன்னு சொல்கிறீங்களா? எதுவுமே தடையில்லை என்றதை விட அவர்களுக்காகத்தான் நான் இப்பொழுது என்னுடைய அன்றாடம் விடிய காலம்புற நான் 7 மணி 7:30க்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். கூடுதலான பள்ளிக்கூடத்துக்கு நான் போய் என்ன செய்கிறேன்னுண்டா, அவைகளுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, மைண்ட் மேப், ஒரு லீடர்ஷிப் ஒன்றையும் உருவாக்குறதுக்கு, ஒரு நல்ல லீடர்ஷிப், இந்த இப்படியான நான் சந்தித்த லீடர்ஷிப் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல லீடர்ஷிப் தேவைன்றதுக்காக ஒரு இதொன்று செய்து கொண்டு வரேன். ரெகுலர் யோகாசனத்தின் ஃபிசியோலஜியையும் இது பண்ணி கொண்டு வரேன். ஏனென்றால் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சந்ததி வரணும், ஆரோக்கியமானவர்கள் வரணும், நல்ல எங்களுடைய சமூகத்தில் நிறைய எக்ஸ்பர்ட் வரணும், எங்களுடைய தேசத்துக்கு எங்களுடைய மருத்துவம், எங்களுடைய ஆய்வுகள் எங்களுடையதாகவே எல்லாம் அமைய வேண்டும். அப்படி நிறைய இந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் 13ஆம் தேதி தான் பிறந்தேன். அப்போ நான் படித்து கொண்டு கேட்கப்போ எனக்கு 75-80க்கு மேலே சராசரி வரும் பாடசாலையில். ஆனால் என்னுடைய குறிப்பையும் இதையும் பார்த்தா சொல்லிவினம், இவர் ஒன்றுக்கும் உதவாத ஆள், இவர் ஒரு கொள்ளக்கூட்டம் தான் நடத்தலாம்ண்டு, அதுவும் ஏதோ சனி இதண்டு சொல்லி ஆதிக்கமாக இருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்லிவினோம். அவன் நானும் என்னடா இப்படியே இருக்கேன்னு பார்த்துட்டு தான் கேட்க தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பிடல் கஸ்ட்ரோண்ட வரலாறை நான் முதல் வாசித்தேன். அவரும் 13 தான். இப்போ அதுக்கு பிறகு தான் தொட்டாந்து நேதாஜின்ற வரலாறு, இப்படி ஒவ்வொருத்தட்ட வரலாறையும் படித்து கொண்டு போய்க்க தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கொசிமின் இப்படி ஒவ்வொருத்தட்ட வரலாறையும் படித்து கொண்டு போய்க்க எனக்குள்ளே ஒரு இது விளங்கி கொண்டுச்சு. அதுக்கு பிறகு இப்போ நான் கடைசியாக நான் என்னுடைய மருத்துவ கற்கையை விட இப்போ கியூபா தேசத்தின் பொருளாதாரத்தை பற்றி தான் நான் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். இடையில் நான் இப்படியான ஒரு சம்பவம் நடக்க தான் நான் என்னென்னா ராஜதந்திர கற்கைகளை பற்றி ஒரு இதொண்ட படித்தேன். என்னென்னா ராஜதந்திர கற்கையை பற்றி ஒரு டாக்டர் தான் எனக்கு சொல்லி, சார் இதை நீ படிச்சுட்டா தான் அடுத்த வேலோட எப்படி நீ உண்ட நகர்வுகளை செய்யலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு இது பண்ணினார். அப்போ ராஜேந்திர கற்கையில் படித்து போட்டு தான் அப்போ இப்போ நான் என்னுடைய விஷயத்தை சிஸ்டத்துக்கு வெளியால் நான் கொண்டு போக இல்லை. ஆனால் இதில் வந்திருக்க விஷயம் அரச மருத்துவர் சங்கம் பொது வழியில் தான் இந்த நிகழ்வை கொண்டு போயிருக்கிறது. எல்லா மீடியாக்களிலும் வந்த ஒரு விடயத்தை தான் நான் இங்கே கதைக்கின்றேன். பொது வழியில் ஏற்கனவே வந்த ஒரு விடயத்தை தான் நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த விடயத்தில் நான் புதுசாக ஒன்றை கொண்டு சொல்லவில்லை, நான் கிரியேட் பண்ணி ஒன்றை சொல்லவில்லை. ஏற்கனவே அவர்கள் சொன்ன விடயங்களை அப்படியே ஒப்புவிக்கின்றேன். டாக்டர், நாங்கள் நேராக விஷயத்துக்கு செல்லலாம். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி
டாக்டர் யாழ் பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு வேலையில்லாமல் இருந்த காலத்திலே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பக்கத்துக்கு போய் சில விடயங்களை எழுத முற்படுகிறார். அதிலே டாக்டர் எழுதின ஒரு கட்டுரை, இந்த பேப்பரில், இந்த பத்திரிகையில் எழுதின ஒரு கட்டுரை தான் அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆப்பாக, மிகப்பெரிய பிரச்சனையாக அமைகிறது. கைப்படாத எண்டோஸ்கோபி இயந்திரங்கள், கண்ணி கழிவது எப்போது, இவைதான் அந்த இயந்திரங்கள் என்று அங்கே குமுறும் நோயாளர்கள் என்று ஒரு நோயாளர்கள் இருவருடைய வாக்குமூலம் வந்திருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த 4 வருடங்களாக 2 கோடி பெறுமதியான 2 உடற்குழாய் உள்நோக்கல் எண்டோஸ்கோபி மெஷின் இயந்திரங்கள் இன்று வரை பயன்படுத்தப்படாமல், கண்ணி கழியாமல், துணியினால் மூடி கட்டப்பட்ட நிலையிலே பேணப்பட்டு வருகின்றன. எண்டோஸ்கோபி என்று அழைக்கப்படும் இவ்வாறு இந்த கட்டுரை நீண்டு கொண்டு செல்கிறது. இந்த கட்டுரைக்கு வழிகோலியது எங்களுடைய டாக்டர் வி நாகநாதன் அவர்கள் கொடுத்த தகவல்கள் என்ற அடிப்படையிலே, அதிலேயும் அன்றைய நாள் வைத்தியசாலையின் பணிப்பாளர் திரு டி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராகத்தான் அந்த கட்டுரை வரையப்பட்டது என்ற அடிப்படையில், அதன் பிறகு உங்களுக்கு நிறைய விடயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படித்தானே? இந்த கட்டுரை தொடர்பாக எனக்கும் சம்பந்தமில்லை. அது யாரோ ஒரு புனைப்பெயரில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, அகரன் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எப்படி உங்களை வைத்து அவர் கற்பனை பண்ணலாம். யார்? நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் வைத்தியசாலையின் பணிப்பாளர். அதற்காக நான் இதற்கு சம்பந்தம் என்று நான் எதுவும் கருதவில்லை. இப்படி ஒரு கற்பனை இருக்கின்றதா தெரியவில்லை. அப்படி இருக்கலாம் என்பதுதான் உண்மை. என்ன கற்பனை இருக்க வேண்டும்? இது ஒரு கற்பனை தான் இருக்கின்றது, அவரிடம் இருக்கின்றதா. அந்த கற்பனைக்கு பின் தான் இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பழிவாங்கல் நடைபெற்றதா என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம். என்ன பழிவாங்கல்? நான் மிகவும் மோசமாக பழிவாங்கப்பட்டேன். உண்மையில் நான் ஏன் இந்த அளவுக்கு பழிவாங்கப்படுறேன் என்ற அளவுக்கு எனக்கு கவலையாக. யாரால் பழிவாங்கப்பட்டீர்கள்? நான் நிறைய இது என்னென்று சொல்கிறேன் எனக்கு அங்கால தெரியவில்லை. டாக்டர், உங்களை லட்சக்கணக்கான பேர் எங்களுடைய கேபிட்டல் தொலைக்காட்சி மூலமாகவும் எங்களுடைய சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறும் விடயங்கள் அவர்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஆதாரங்களை எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறீர்கள். அவை அத்தனையும் நாங்கள் மக்கள் மயப்படுத்த போகிறோம். நீங்கள் சொல்லும் விடயங்களிலே எந்த விதமான பொய்யும் இல்லை. நீங்கள் எடுத்து வந்திருக்கும் அந்த ஆதாரங்கள் அதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்ததால் தான் உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்திருக்கிறோம், உங்களுக்கு நிகழ்ச்சியிலே வாய்ப்பு வழங்கியிருக்கிறோம். எனவே நான் கேட்பது, இந்த கட்டுரையோடு சம்பந்தப்பட்டவர் அல்லது உங்களுடைய அன்று நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்த யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரினால் நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறீர்கள். ஆரம்பம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பாதிப்புகள்? ஒரு பேஷண்ட் ஒன்று பார்த்த இடத்துல தான் அந்த பேஷண்ட் சக்தி எடுத்து களம் அந்த கிழிஞ்சு அந்த சுவாச பைக்குள்ள காற்று போய் ஒரு பேஷண்ட் வந்தது. அப்போ அந்த பேஷண்ட் சரியான ஒரு இதான லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி. அப்போ அன்றைக்கு எனக்கு போதிக்க சமரசேகரா அவர் தான் ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன், எங்களுக்கு பொஸ்ஸாக இருந்தவர். அவர் இப்போ காலேஜ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இதில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அப்போ அவர் அன்றைக்கு லீவு, அதுக்கு கௌரி செல்வரட்னம் மேடம் தான் அந்த எங்களுக்கு இதாக இருந்தவர். அப்போ அந்த பேஷண்ட்ட முழு விஷயத்தையும் இது பண்ணி வெளிசர வெளிசரைக்கு அந்த பேஷண்ட்டை அனுப்பினது. அது ஃப்ரஃப் கந்தகல என்ற இவர்கிட்ட தான் அனுப்பினது. அவர் அந்த தொராசிக் சர்ஜன். அப்போ அது பெரிய ஒரு எமர்ஜென்சி, அதுக்கு ஆக்சிஜன் எல்லாம் போட்டு அந்த வேலையை நான் இரவு 8 மணிக்கிட்ட தான் அந்த பேஷண்ட்டு அனுப்பப்பட்டது. அப்போ அதுக்கிடையில் நான் 4 மணிக்கு இப்போ வைஃபை கூட்டிக் கொண்டே வீட்டை விட வேண்டியிருந்தது வேலையால். விட்டுட்டு பிறகு நான் எனக்கு ஆஃபீஸ் அவர் இல்லை, ஆனால் நான் டிஷர்ட்டோடு தான் வந்தேன். அதே மழையில் நினைஞ்சிட்டேன். அப்போ அந்த நினைஞ்ச இதோட நான் டிஷர்ட்டோட வந்த இடத்துல தான் இந்த இது ஆரம்பித்தது, எனக்கும் அவருக்குமான
இது. அப்போ அந்த விஷயம் எனக்கும் அவருக்குமான என்றால் உங்களுடைய பணிப்பாளருக்கும் உங்களுக்குமான பனிப்போர் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அவர் இதை கொண்டே பெரிய ஒரு இதான் மினிஸ்ட்ரிக்கு இங்குவாரியாண்டு போட்டு அதுக்குள்ள நியாயமான ஒரு என்னென்ன தாங்க இல்லாத அளவுக்கு அவர்கிட்ட செயற்பாடுகள் போயிட்டு. அப்போ அந்த இங்குவாரி போட்டு எல்லாம் செய்தவர். அப்போ அந்த இங்குவாரியிலையும் நான் கொடுத்த ஆவணம் வந்து நான் பேஷண்ட் பார்த்த விஷயம், அந்த ஆன்சர் எல்லா விஷயமும் அங்கே இங்குவாரிக்கு இது பண்ணப்பட்டது. அப்போ அது ஒரு நான் என்னுடைய கடமையில் நான் எந்த ஒரு இடத்துலையுமே நான் தவற இல்லைன்றதுக்கு வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நான் இது ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சி, அதையும் என்னுடைய பஸ் இல்லாத இடத்துல கூட நான் அதை அவற்றை அட்வைஸை எடுத்துக்கொண்டு இதை செய்த அளவில் எனக்கு அது பெரிய ஒரு ஆதாரம். ஆனால் அந்த விஷயத்தால் எனக்கு இங்கால் நல்ல ஒரு இது இருந்தது, கிரெடிட் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்காலே எனக்கு இது இப்படி ஒரு விடயம் கட்டமைக்கப்பட்ட இதோண்டு போய்கொண்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக. 2017ஆம் ஆண்டு 8ஆம் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த கட்டுரை வெளிவருகிறது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, 8ஆம் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டு உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு தமிழிலே ஒரு கடிதம் வருகிறது. உங்களுடைய பணிப்பாளர் ஒப்பமிட்டு அனுப்புகிறார். முறைப்பாடு தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்குதல். நீங்கள் அடிக்கடி உங்களது நேரத்தில் கடமை நிலையத்திலிருந்து விலகி சிரேஷ்ட வைத்திய உத்தியோகத்தர் SMO OPD சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் OPD அவர்களது அறையிலிருந்து தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இது உங்களது கடமைக்கும், இந்த கடிதத்தை எங்களுடைய ரசிகர்களும் நேர்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும், இது உங்களது கடமைக்கும் சிரேஷ்ட வைத்திய உத்தியோகத்தரின் கடமைக்கும் ஒட்டுமொத்த நோயாளர் சேவைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. இதைத் தவிர நீங்கள் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பலருடனும் வைத்தியசாலை தொடர்பாக தேவையற்ற பல விடயங்களை கதைத்து வருவதாகவும் அறியக்கூடியதாக உள்ளது. ஆகவே உங்களது கடமைக்கு பொருத்தமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தவிர்த்து கொள்ளுமாறும் உங்களது நோய் நிலைமை தொடர்பாக உடனடியாக தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிய தருகின்றேன். தவறும் பட்சத்தில் இவ்விடயங்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சிற்கு அறிவித்து மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிய தருகின்றேன். பணிப்பாளர் டாக்டர் T. சத்யமூர்த்தி, டைரக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா என்றிருக்கிறது. இந்த கடிதத்தின் பின்னணி என்ன? இந்த SMO என்றவர் யாருண்டா டாக்டர் ஜமுனானந்தா. அவர் தான் காச நோய் இதுக்கு பொறுப்பாக இருந்தவர் முதல். பிறகு இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து SMO இருந்தவர். அப்போ அவர் வந்து என்ன செய்தார்ண்டா, இதில் ஒரு டிப்ளமா செய்த ஒரு எக்ஸ்பர்ட் தான் அவர், சுவாச நோய் தொடர்பான ஒரு எக்ஸ்பர்ட். அப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்ரேயை கொண்டு கேட்குறதோ ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறேன்றாலும் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கு எல்லா நேரமும் டக்கண்டு நான் அவைலபிளாக இருக்கிறாது. மற்றது நான் ஒரே ஒரு எம்ஓவாக தனியாக அதுக்குள்ளே இருந்ததால் அப்போ அந்த இடத்துல நான் அடுத்ததுக்கு எங்கே ஹெல்ப் கேட்குறேன்டா நான் போய் இவர்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நான் சேருக்கு அடித்து கொண்டு ஒவ்வொரு தடவும் அடித்து கொண்டு இருக்கிறாது. அப்போ எனக்கு அதில் கிட்ட அவைலபிளாக இருந்தது இவர் மட்டும்தான். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறது அதை இவர் என்ன மாதிரி யோசிச்சாரோ தெரியாது. அப்போ நான் அவர்கிட்ட கூடுதலாக அவர் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட். யாழ்ப்பாணத்துக்கு நிறைய காலமாக காச நோய்க்கு அவர் தான் இதாக இருந்தவர். ஒருவரும் இல்லாத காலத்தில் அவர் தான் அது இதாக இருந்தவர். அப்போ அந்த விஷயத்தில் அவர்கிட்ட இருந்த ஒரு அறிவை எடுத்துக்கொள்கிறதுக்கு நான் அவர்கிட்ட போக வேண்டிய கட்டாய தேவையாக இருந்துச்சு. இல்லாட்டிக்கு நான் ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து இது பண்ணி கொண்டு இருக்கல. அதை அவர்கிட்ட இப்போ சரிட்டையே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து இது பண்ணி கொண்டு இருக்கல. அது ஒரு சிக்கலில் அப்போ நான் டக்காண்டு ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு அவரை அணுகக்கூடியது கிட்டவாக இருந்தவர். அதுக்காக தான் நீங்கள் அடிக்கடி அவருடைய அந்த SMO சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸருடைய காரியாலயத்துக்குள்ளே போகிறது. அவர்கிட்ட அந்த விஷயத்துக்கு நான் வேறு எக்ஸ்பர்ட் இல்லை. அப்போ நான் இல்லாட்டிக்கு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்போ நான் அங்கே இவர்கிட்ட போய் கேட்குறத விட இவர்கிட்ட கேட்குறது எனக்கு ஒரு சுகமாக இருக்கும். மற்றது ஒரு ஃபேமிலியராக இருக்கும். உங்களுடைய பணிப்பாளருக்கு உங்களோட மேலே ஏதாவது தனிப்பட்ட ரீதியிலான காழ்ப்புணர்ச்சி அல்லது ஏதோ ஒரு விதமான பிரச்சனை இருக்கிறதா? எனக்கு இதுவரைக்கும் அவர் மீது என்னிட்ட இல்லை. நான் இன்றைக்குமே நான் அப்படி நிற்க இல்லை.
நான் மிகவும் இனிமேல் என்ற கவலையான நிலைமை இல்லை. அதாவது என்னுடைய மகள் என்ற கண்ணீரை நான் பார்த்துருக்கேன். உண்மையாக எனக்கு ஒரு வேதனையான விஷயம், என்னுடைய மகள் நிறைய திறம் இப்போ ஒரு நான் இங்கேருந்து நான் கொழும்பில் வேலை செய்யலாம் நிறைய திறம் ட்ரெயினில் போய்க்க மகள் என்னோட வந்துடுவா. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூட அங்கேயே வேலை செய்வான். நான் அங்கே லைப்ரரி அந்த இந்த இவைகளுக்கு கிட்ஸுக்கான இது இருந்தது, அதில் கொண்டு விட்டுட்டு தான் நான் என்னோட சமைச்சு அப்படி இதாக இருந்தது. அப்போ அந்த மகள் இந்த கண்ணீரை பார்த்துருக்கேன். அந்த கண்ணீர் எனக்கு பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. நான் இப்படியே இந்த விஷயத்தை இவ்வளவு நாளாக முழுங்கி கொண்டிருந்ததே என்னத்துக்காக வேண்டாம், அந்த பிள்ளைகளோட கண்ணீரை பார்த்தது. அந்த கண்ணீருக்கு காரணம் யார்? பிள்ளை அந்த கண்ணீருக்கு காரணம் யார்? இந்த சம்பவம் தான் கண்ணீருக்கு காரணம். அந்த பிள்ளை வந்து 10 நாளைக்கு தேங்காய் அடிக்கிற வேலையை கூட செய்யிச்சு. அப்போ எனக்கு யோசனையாக கிடையாது, இந்த பிள்ளையை நான் இப்படி வக்கிரமாக வளர்க்கக்கூடாது. நான் இந்த விஷயம் அவ்வளோத்தையுமே அப்படியே அணைச்சி வச்சேன். அப்படியே நூற்று தான் வச்சிருந்தான். எனக்குள்ள இருந்த வேதனையை அப்படியே நான் மூடி வைத்தேன். ஏனென்றால் அந்த பிள்ளைன்ற எதிர்காலத்தில் ஒரு வேதனையை இனிமேல் அந்த பிள்ளை சந்திக்கக்கூடாது, வாழ்க்கையில் வேதனையே இருக்கக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக தான், அந்த பிள்ளைக்காக இந்த விடயங்கள் அவ்வளத்தையும் நான் மூடி வைத்து கொண்டு எனக்கு சந்தோஷமான இதை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன். நான் கண்ணக்க விடயத்தில் நான் பேசாமல் மௌனமாகத்தான் இருந்தேன் இதுவரை காலமாக. வைத்தியர்களின் கவன ஈர்ப்பால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்ட பல வரலாறுகளை, பல அசம்பாவிதங்களை, பல சம்பவங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வைத்திய பணிப்பாளரால், ஒரு வைத்தியசாலையின் பணிப்பாளரால் ஒரு மருத்துவ அதிகாரி, மெடிக்கல் ஆஃபீஸர் பாதிக்கப்பட்டு அவருடைய மகளுடைய கண்ணீரை பற்றி மிக உருக்கமாக பேசிக்கொண்டிருக்கும் போது அது யார் இவர்களுக்கு பதில் சொல்லப் போவது என்று தெரியவில்லை. மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். கேபிட்டல் டிவி ஸ்ரீலங்கா, கேபிட்டல் FM 94.0, 103.1, கேபிட்டல் நியூஸ், இது எங்களுடைய வலைத்தளங்கள். அதே போன்று எங்களுடைய கேபிட்டல் டிவி ஸ்ரீலங்கா யூடியூப் தளத்திலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இன்னும் நிறைய விடயங்கள் வர இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய கலையக தொலைபேசிக்கும் அழைப்புகளை எடுத்து உங்களுடைய மனதிலே தோன்றும் காத்திரமான கேள்விகளை, கருத்துக்களை பதிவிடலாம். 011228298009, இது எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம். இன்று நாங்கள் டாக்டர் வி நாகநாதன் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். இவர் இன்னமும் மருத்துவ அதிகாரியாக யாழ் போதனா வைத்தியசாலையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். இந்த நிகழ்ச்சிக்கு இவர் வர வேண்டும் என்று சொன்னவுடன் நான் அவரிடம் கேட்ட விடயம், டாக்டர், நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி போட்டு திரும்பவும் நீங்கள் இங்கே போய் வேலை செய்யணும், இது உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படின்றது. டாக்டர் சொன்னார், இல்லை, நிறைய விஷயங்களை நான் அடுத்த சந்ததிக்காக, அடுத்த தலைமுறைக்காக நான் பதிவு பண்ண வேண்டும் என்பதால் தான் இன்று வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறார். டாக்டர், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் நாளைக்கும் வேலைக்கு ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும். உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே இந்த மனநிலையை வந்து நான் ஏற்கனவே அந்த விஷயத்தில் நான் உணர்வுகளை இழந்த மனிதனாக வாழ்வது எப்படி என்று தான் கற்றுக்கொள்கிறேன். முதலாவது விஷயம். மற்றது, நான் இந்த விஷயத்தை அணுகிக்க முதலாவது எனக்கு சதுரங்கம் நல்லா நான் விளையாடுவேன். அப்போ கணனியோடு சதுரங்கம் விளையாடுறதான் ஒரு கொஞ்ச நாள் நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போ என்ன உடைய விடாமல் இது பண்ணுறதுக்கு பிறகுதான் எனக்கு டாக்டர் உதிஷ்டன் ஒரு விஷயம், ராஜதந்திரத்தை கற்றுக்கொள்ளண்டு டிப்ளமேட்டிக் ஸ்டடீஸை பற்றி படித்து கொண்டு வரைக்க நிறைய விஷயத்தை நான் விளங்கி கொண்டேன். அப்போ என்ன செய்யலாமண்டு, அப்போ அதெல்லாம் எனக்கு இதில் ஒரு விஷயமாகி நான் எடுத்துக்கொள்கிற இல்லை. எனக்கு எது தேவைன்றதுக்கு தக்க மாதிரி நகர்ந்து கொண்டே போகிறேன். மற்றது, இப்போ நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன், வெளிப்படையாக சொல்லிட்டேன்ன்றது விஷயம் இல்லை. நான் சிறுவர்களுக்கு கூட நான் ஒரு லீடர்ஷிப் இதை உருவாக்கணுன்றதுக்கான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கேன். அப்போ சிறுவர்களுக்கு எழுத்துக்கள், இப்போ ஏபிசிடியை கூட விரலுக்களால் எப்படி விரலால் எழுதுவதுன்ற ஒரு மாடலை கூட இப்போ இது பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ அப்படியான விஷயத்தை நான் எதிர்கால சந்ததிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமென்ற விஷயத்தில் நிறைய யோசித்து கொண்டு போகிறதால இவைகள் இப்போ நான் எல்லா இதுகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற விடையை நான் மறந்து விட்டேன்.
எல்லா இதையும் நாங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லை. அடுத்த சந்ததிக்கு நான் என்னத்தை விட்டு விட்டு போகின்றேன் என்றது மட்டும்தான் நான் எனக்கு இதில் இருக்கே ஒழிய, இதை நான் நிறைய நாளாக நான் அடுத்த சந்ததிக்கு என்னத்தை விட்டு போகிறேன் என்ற கேள்விக்கு விடையை தேடிக்கொண்டு போனபடியா எனக்கு இங்கால இருந்த அவ்வளவு விஷயமும் நான் மறந்துட்டேன். இங்கால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒரு ஆள் இருந்தார் என்ற ஒரு நினைப்பை கூட நான் இழந்து விட்டேன். ஏனென்றால் இதை மறந்து விடுவோம், அப்படியே விடுவோம் என்ற ஒரு இது இருக்குது. அப்போ இதில் எனக்கு அடுத்தவர்களோட முகத்தில் வர்ற எனக்கு பாடி லாங்குவேஜ் கூட தெரியும். ஆனாலும் அதை கூட இதாக கற்றுக்கொண்டேன். டாக்டர், ஃபேஸ்புக் மூலமாக நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களே ஒருவர் சொல்லியிருக்கிறார், பாதிக்கப்பட்டவர்கள் சத்தியமூர்த்தி எனும் ஒருவரினால் அவருக்கு எதிராக மனித உரிமை ஆணையத்துக்கு சென்று எழுத்து மூலமான ஒரு புகாரை கொடுத்து சட்டத்தினூடாக அவருக்கு தண்டனை பெற்றுத்தர வழி செய்வதோடு, பொதுவான ஊடகமாக நீங்கள் இவற்றை செய்தியாக மற்றும் பதிவேற்றாமல் இத்தனை பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வை சட்டத்தினூடாக பெருக் கொடுக்கின்றீர்கள் என்பதையும் மக்களுக்கு தெரிவிப்பது நன்று என்று இவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டிருக்கும் நீங்களும் தளத்துக்கு வந்து களத்திலே இறங்கினால் நிச்சயமாக விடை கிடைக்கும். வெறுமனே ஃபேஸ்புக்கிலே மட்டும் நீங்கள் கமெண்ட்டுகளை அல்லது பதிவுகளை போடுவதோடு நின்று விடாமல் மக்களாகிய நீங்கள் வெளிவந்தால் தான் இவற்றை தீர்க்கலாம். அதேபோல் மாயன் பவி குறிப்பிட்டிருக்கிறார், மேலும் எத்தனை இறப்புக்களை எதிர்பார்க்கலாம் என்று அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறான நிறைய ஃபேஸ்புக் மூலமாகவும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் அடுத்ததாக இதிலே டாக்டர், இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு இந்த முறைப்பாட்டு கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே உங்களது கடமைக்கு பொருத்தமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தவிர்த்து கொள்ளுமாறும் உங்களது நோய் நிலைமை தொடர்பாக உடனடியாக தகுந்த சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிய தருகின்றேன். என்ன நோய் நிலைமை? இது கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவம் என்னென்றால், முதலில் ஃபைலை கெடுக்கிறது, பிறகு அவர்களுடைய ஃபைலை கெடுத்த பிறகு அவர்களுடைய இமேஜை கெடுக்கிறது, பிறகு அப்படியே சட்டத்துக்களால் மேக்சிமம் சட்டத்தினூடாக வதைக்கிறது. அப்படியே தொடர்ந்து கொண்டு இதே இந்த ஒரு அதே சக்கரங்கள் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. இதிலே நோய் நிலைமை, உங்களுடைய நோய் நிலைமைக்கு சரியான தீர்வு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பணிப்பாளர். என்ன நோய் நிலைமை அது? அது தொடர்பாக ஹியூமன் ரைட்ஸில் கொண்டு இப்போ முதல் கேட்ட கேள்வியில் ஹியூமன் ரைட்ஸுக்கு போடுங்கோண்டா ஹியூமன் ரைட்ஸுக்கு நாங்கள் பிறகு வருவோம் டாக்டர். நான் கேட்குறது அந்த நோய் நிலைமையை, என்ன நோய் நிலைமையை சுட்டிக்காட்டி, உங்களுக்கு டயபெட்டிக் நீரிழிவு இருக்கா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கா, என்ன நோய் நிலைமைக்கு இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களது நோய் நிலைமை தொடர்பாக உடனடியாக தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிய தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதான் ஹியூமன் ரைட்ஸில் போட்ட இடத்துல தான் அவர் சொல்லியிருக்கிறார், கடும் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. யார்? அந்த காலத்தில் இருந்த பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். யார் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? நான் கடும் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்றும் அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஹியூமன் ரைட்ஸில் நான் கொடுத்ததுக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்ன செய்துச்சுன்னா, அவருடைய கடிதத்தை எடுத்து எனக்கு தந்ததை மட்டும் செய்துட்டு அப்படியே அதோட அந்த இது முடிஞ்சிட்டுது. ஹியூமன் ரைட்ஸ் இந்த பணி நிறைவடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் என்னுடைய அந்த நோய் நிலைமை தொடர்பாக இன்னொரு கடிதம் இவர் தந்திருக்கிறார். ஒரு ஓர்த்தோபீடிக் சர்ஜனோடையும் ஒரு குழந்தை நல மருத்துவரோடையும். குழந்தை நல மருத்துவர்கிட்ட என்ன குழந்தை என்ன விஷயம் என்று தெரியல, டிஸ்கஸ் பண்ணினேன் என்று சொல்லி குழந்தை நல மருத்துவரும் இன்னொரு இவர்கிட்டையும் ஒரு ஓர்த்தோபீடிக் சர்ஜன் எலும்பு முறிவு இவரையும் வச்சு கொண்டு தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார், ஃபிட்னஸை சோதிக்க சொல்லி. அப்போ ரெண்டு பேரும் என்னத்துக்காக இந்த தொழிலை செய்திச்சினமென்று எனக்கு தெரியும். இப்போ அவர்கள் உளநல மருத்துவர் தொழிலை என்னென்று செய்திச்சினமென்ற கேள்விக்கு எனக்கு தெரியும். இவர் அட்மின், இவர் குழந்தை நல மருத்துவர், இவர் இது. அப்போ அவர்கள் இந்த கடிதத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை தந்து அந்த இடத்துல என்ன வேலையை விட்டு அப்படியே நீக்கி முதலாவது விஷயம் நிப்பாட்டினவர், அடுத்த விஷயம் சம்பளத்தை நிப்பாட்டினவர். கொஞ்சம் பாருங்க, நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ டாக்டர், இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நோய்ன்னு சொல்றது உங்களுக்கு மனநல குறைபாடு இருக்குன்றத சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டிட்டு 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அந்த கடிதத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய தயாரிப்பாளர்கள் தருவாங்க.
உங்களுக்கு சஸ்பென்ஷன், வேலையை விட்டு நீக்கிற கடிதம் உங்களுக்கு வருது. யாழ் போதனா வைத்தியசாலை அந்த கடித லெட்டர் ஹெட்டில் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட் தேர் ஆர் செவரல் கம்ப்ளைண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் வேரியஸ் கேட்டகரி ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் ஆன் யுவர் இம்ப்ராப்பர் பிஹேவியர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் அதர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். அந்த கடிதத்தை தாருங்கள் ரிசான். Your behavior and activities were noted and most were abnormal. There will be a risk on patient and others' safety due to your activities. Due to above reason, you have temporarily suspended from the duty from 18/8/2017. அதாவது அந்த கடிதம் எழுதப்பட்ட ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2017 இருந்து according to the paragraph 31.1.13 of chapter of establishment code, E code என்று சொல்வார்கள். Further action will be decided according to the inquiry report. அதாவது இந்த கடிதம் டிஜி டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அப்போ இருந்தவருக்கு போட்டிருக்கிறாங்க. டாக்டர் HS சமன்காந்த் ஆக்டிங் கன்சல்டன்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன். அதுக்கு பிறகு அக்கௌண்டனுக்கு போட்டிருக்காங்க உங்களை சம்பளத்தை நிப்பாட்டுறதுக்காக. இதுதான் அந்த கடிதம், மக்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். டெம்பரரி சஸ்பெண்டட் ஃப்ரம் த டியூட்டி. உங்களை வேலையிலேருந்து 18ஆம் தேதி நிப்பாட்டுறாங்க 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். சரியா டாக்டர்? இதில் என்னண்டா மனித நேயம்னு ஒரு விடயம் இருக்குது தானே. மனித நேயம் செத்து போன ஒரு கடிதம் தான் இது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சரி, இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்து ஆக ஒரு அடிப்படை ஒரு ஆளாக இருந்து யோசிச்சிங்களேண்டா, வெளியில் இருக்கிற ஒரு பொதுமகனாக இருந்து யோசிங்க. ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், சரி ஓகே, அவருடைய சம்பளத்தை நிப்பாட்டினால் என்ன நடக்கும்? அவருடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், அப்படி வரும் இப்படி வரும், எல்லாம் செய்யணும். அப்போ அவர் சாகிறதா? அப்போ இவர் அடிப்படையில் எந்த ஒரு மனிதநேயமும் அற்றவர் ஒருவராக இந்த வேலையை செய்திருக்கார். அப்போ இவருக்கு மனநலம் இருக்கா? இல்லை, நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு நீங்கள் ஊடகவியலாளர்ன்ற விஷயத்தை விட்டு நீங்கள் இறங்கி வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து யோசிச்சிங்களேண்டா, இவருக்கு மனநலம் இவற்ற மனநலம் என்ன? இப்போது எங்கேயுமே அப்படி ஒரு இதை செய்கிறே இல்லை. ஒருத்தனில் இறக்கப்படுறன்ற ஒரு விஷயம் இருக்குது தானே, அந்த இரக்கத்தை கூட இல்லாத ஒருவரா? இறக்கம்ன்ற ஒரு விஷயம் கூட இவருக்கு இல்லையா? அப்போ சம்பளத்தை இல்லாமல் பண்ணினா அந்த பிள்ளைகள் இருக்குது. அந்த நேரம் என்னுடைய 2வது மகன் வயிற்றில் இருந்தது. அப்போ எனக்கு மிகப்பெரிய பட்டினி. நான் உண்மையாக என்ன செய்தது சொல்லுங்கம்மா, அன்றைக்குத்தான் நான் ஏகாதசி விரதம் பிடிக்க தொடங்கினான். ஏகாதசி விரதம் பச்சை தண்ணியோட மட்டும்தான் நான் பிடிக்க தொடங்கினேன். ஒரு முழு நாள் சாப்பாடு இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். இன்று வரைக்கும் அப்படி தான் செய்து கொண்டிருக்கேன். அந்த திதி தொடங்குற நேரத்தில் இருந்து அந்த திதி முடியும் வரைக்கும் நான் சாப்பிட்ற இல்லை, வெறும் பச்சை தண்ணியோடு தான். அப்படி ஒரு வேதனை வரலாறத்தான் நான் கடந்து வந்திருக்கேன். இன்றைக்கு நான் இதில் வெளியே வர்றேன்டா, இந்த வேதனை வரலாறு இனி வரக்கூடாது. என்னுடைய மகன் வயிற்றில் இருக்கே அந்த ஒரு கற்பிணி என்ற சாபம், இதைத்தான் சுமக்கின்றார்கள். இப்படி நீங்கள் பார்க்கறது ஒரு அதிகாரிக்கு இல்லை, இன்னும் ஒரு தொகை அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பைலை கெடுக்கிறது, விஓபி அடிக்கிறது, இது செய்கிறா அது செய்கிறா அது செய்கிறாண்டு அவைகளை அழிக்கிறது யார் என்றால் எந்த ஒரு இதுவும் இல்லாத பச்சிளங்குழந்தைகளைத்தான் வதைக்கின்றார்கள். இந்த இடத்துல நான் இதை தெளிவாக சொல்லத்தான் வேணும். இது எனக்கு வேலை, அது இது எல்லாத்தையும் நான் கடந்து தான் நான் இங்கே வருகின்றேன் என்றால் இந்த வேதனையை எவர் என்றாலும் உணரட்டும். இந்த வேதனையை தொடர்ந்து மனிதருக்கு இருக்க இயலாது. இப்படி ஒரு வேதனையோட வெடிச்சு சிதறலாம் என்ற அளவுக்கு ஒரு வேதனை.
டாக்டர், மக்கள் புரிந்து கொள்வார்கள் டாக்டர். இதிலே எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இது உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு நடக்குது. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டில் ஒரு டாக்டர் அர்ச்சுனா வந்து அவரை கேபிட்டல் டிவி கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சு கேள்வி கேட்ட பிறகு தான் நீங்கள் எல்லாரும் வெளியில் வர்றீங்க. ஏன் இவ்வளவு காலம் இந்த மாதிரி விஷயங்களை நசுக்கப்பட்டு இறுகிப்பட்டு ஒரு வேதனைக்குள் உட்படுத்தப்பட்ட ஒரு வைத்தியர், நீங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு இருக்க வேண்டியவர், இப்படி உங்களை நெருக்கிக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏன் ஏற்படுது? நாங்கள் இது வெளியே சொல்லலாது சொன்னால் தாபன கோவைகளால் எங்கேயோ ஒரு பக்கத்துக்களால் சுற்றி கொண்டு வந்து எங்களை பழி வாங்கி துளைப்பினோம். உங்களை 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 ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு சொல்கிறது எந்த தாபன கோவைக்குள்ள வருது? அதுக்கெல்லாம் இப்போ அம்மிக்கல் வந்து அதிகாரி இந்த கையில் இருக்கிற முட்டை வந்து அம்மிக்கல்ல நொறுக்கும். சரியான வார்த்தை. அப்போ நாங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் சொன்ன அட்வைஸ், அண்ணன் அதிகாரியின் கையில் இருக்கிற முட்டை அம்மிக்கல்லையே நொறுக்கம், இதை அப்படியே மெல்லமாக கடந்து போங்கோண்டு. அப்போ தான் நான் பிறகு அமைதிக்கான கல்வி திட்டம் இப்படியான விஷயங்களோட தியானம் இந்த விஷயங்களுக்குள்ளால் போய்த்தான் நான் மேக்சிமம் என்னை ஒரு இந்த விஷயத்தில் இருந்து அந்த என்ன உடையாமல் நான் மற்றது என்னென்னா இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் வந்து டாக்டர், நான் இந்த விஷயத்துக்கு 2017ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகியும் நீங்கள் ஏன் யாழ் போதனா வைத்தியசாலையை விட்டு வந்து உங்களுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றத்தை பெற்று ஏன் நீங்கள் செல்லாமல் இன்னும் அவருக்கு கீழே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவரோட அவ்வளவு ஒட்டா உங்களுக்கு? அப்படி இல்லை, அவர் தான் அந்த 2020 21க்கு வர வேண்டிய ட்ரான்ஸ்ஃபரை 20 ஏதோ ஒரு சூழ்ச்சி மேற்தான் அது நடந்தது. அந்த இடத்துல கொண்டு அவற்றை இடத்துல வச்சவர். அப்போ அவற்றை இடத்துல கொண்டு வச்சிருக்கையும் எனக்கு அது பெரிய ஒரு விஷயமாக யோசிக்க இல்லை. சரி இருந்து நான் உடற்தொழிலியலை பற்றி தான் படித்து கொண்டு இருந்தேன். நான் படிக்கிற வேலையை செய்து கொண்டு பேராசிரியர் குமணனை கொண்டுச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இதோண்ட பேனர் ஒன்று போட்டது, 6இல் ஒருவரை ஓசைப்படாமலே தாக்கம் உயர் குருதியமுக்கம் என்ற ஒரு பேனர் உண்டு. அது என்ன நடந்ததுன்னா, இவற்றை கைகளால் போடுறதுக்கு இடையில் அந்த இடையில் அதிகாரம் மாறி டாக்டர் ஸ்ரீபவானந்தராஜாண்ட கைக்கு போயிருக்க நான் அந்த பேனரை பேராசிரியர் குமணன் அப்ரூவலோட போட்டது. என்னென்னா இந்த தியானம் யோகாசனம் இதுகள் இந்த பெருமதியை வெளியில் கொண்டு வரணுமென்றதுக்கான ஒரு வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த வேலையை என்னத்துக்குண்டா, இப்போ நான் முதலாவது இந்த வேலையை செய்து கொண்டு போயிருக்க இந்த கட்டமைப்பை எப்படி உடைப்பதுன்றதுக்கான வேலையை தான் செய்து கொண்டிருந்தேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், அந்த முதல்ல மரக்கட்டை வந்து கொஞ்சம் இதாக போனால் கரி, அது இன்னும் நல்லா ஆழமாக போனால் கேரியம், அது இன்னும் நல்லா ஆழமாக போனால் வைரம். இப்போ நான் கரியாக வழிபடுறதா கேரியமாக வழிபடுறதா வைரமாக வழிபடுறதான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. அப்போ நான் இப்போ மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டேன். எனக்கு நான் இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்டை வச்சு கொண்டு தான் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிற வேலைக்கு முழுக்களுக்கும் செய்து கொண்டிருக்கேன். அங்கால எக்கனாமிக்கில் பெரிய ஒரு வேலை செய்து கொண்டிருக்கேன். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் நான் எக்ஸ்பர்ட்டை உருவாக்கி வச்சு போட்டு எனக்கு பின்னால் ஒரு டீம் இல்லாமல் நான் இந்த இடத்துல இறங்க இல்லை. இந்த இடத்துல நான் இறங்குறதுக்கு எனக்கு பின்னால் நிறைய எக்ஸ்பர்ட்டை வச்சு கொண்டிருக்கிறேன். டாக்டர், நிறைய பேர் ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சீனி தம்பி சொல்லியிருக்கிறார், அடக்கி வாசித்தது போதும் அன்பானவர்களை, விழித்தெழுங்கள், நாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நம் காலத்தில் முற்றுப்புள்ளி வைத்து நம் எதிர்கால சந்ததியினர் தலைநிமிர்ந்து வாழ வழிவகுக்கும் சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக ஒரு நல்ல தேசத்தை கட்டியெழுப்ப முன்வருவதே காலத்தின் கட்டாயம். சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒருவர் இந்த கருத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆந்தனி பிள்ளை ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சத்தியமூர்த்தி ஆளுமையுள்ள பணிப்பாளர், யாழ் உயர் சாதியினரின் திட்டமிட்ட சதி, யாழ் உயர் சாதியினரின் திட்டமிட்ட சதி காலப்போக்கில் தெரிய வரும். அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதேபோல் நிரோன் செல்லக்குட்டி, மனநோய் பாதிக்கப்பட்ட வைத்தியர் என்றால் சம்பளம் நிப்பாட்டப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டிருக்கிறார். மன அழுத்தம் கொடுத்து ஏன் ஒருவருடைய வாழ்க்கையை அளிக்க மாஃபியா கும்பல் என்று சொல்லியிருக்கிறார். யோகலிங்கம் ஜீவகன் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்.
இறக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை தொடர்ந்து வைத்தியராக பணிபுரிய அனுமதிக்கலாமா? இதற்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லாவிட்டால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவருக்கு தொடர்ச்சியாக சம்பளம் வழங்க முடியுமா? உண்மையில் அவர் அப்போது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாரா என்பது கேள்விக்குரியது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற கருத்து வைத்தியரின் வைத்திய சேவையை பாதிக்க செய்யும் என்று கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தரும் ஆதரவுக்கு, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு காட்டி வரும் பேராதரவுக்கு நன்றி. இப்போ நான் மற்றது சிஸ்டத்தை உடைக்க இல்லாது என்னண்டா இந்த விஷயத்துக்கு நான் என்ன நிரூபிக்கணும். அப்போ டாக்டர் எல்லப்பல அன்றாபுர ஒரு சைக்கியாட்ரிஸ்ட ஒப்பீனியன் எடுக்க வேண்டி வந்துச்சு. அப்போ அதுவற்ற இதோட மருத்துவ சபைக்கு போனேன். இப்போ மருத்துவ சபையில் நான் நிரூபிக்காமல் விட்டால் இவர் சொல்லுற போலி குற்றச்சாட்டு இது. அப்போ நான் என்னுடைய விஷயத்தை சிஸ்டத்துக்கு ஊடாகத்தான் கொண்டு போகணும். அப்போ நான் சிஸ்டத்துக்கு ஊடாக நான் அதை வெயிட் பண்ணி கொண்டு போகும் வேளையில் இங்கால நான் என்னத்தை செய்யணுமோ அவ்வளோத்தையும் நான் நகர்த்தி கொண்டு போனேன். அப்போ அது சிஸ்டத்துக்கு ஊடாக நான் வந்தேன். இப்போ நான் அவற்ற இடத்துல நான் நிற்கிறது ஒரு விஷயம் இல்லை. அவற்ற இடத்துல நின்றாலும் அவர் எனக்கு என்ன செய்யலும். இப்போ நான் சிஸ்டத்துக்கூடாகத்தான் சிஸ்டத்துக்கூடாக போனதால உங்களுக்கு ஒரு வெற்றி வந்திருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளுக்கான நியாயம் கிடைச்சிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நியாயம் கிடைப்பது சரியான டிலே. அந்த டிலேக்குள்ள அப்படி என்றால் எங்களுடைய நாட்டில் சிஸ்டத்தில் ஒரு பிழை இருக்குன்றது நீங்க அனுமதிக்கிறீங்களா? சிஸ்டத்தில் ஒரு பிழைன்றது விஷயத்தை விட சிஸ்டத்தை பிழை ஆக்குகின்றார்கள். யார் ஆக்குகின்றார்கள்? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிஸ்டத்தை பிழை ஆக்கித்தான் எல்லா சிஸ்டத்தின் பிழைகளும் என்ன செய்யுது ஒன்றடியாக சேர்ந்துட்டுது. ஒரு தனி மனிதனால் இந்த அராஜகத்தை செய்ய முடியாது. இவருக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? எனக்கு இந்த விடயத்துக்கு விடை சொல்ல தெரியவில்லை. விடை சொன்னால் அதற்கு பின்னால் நான் உயிரோடு இருப்பேனான்றதும் தெரியவில்லை. இந்த விடயத்தை நான் நித்தோடு அடுத்த கழிக்கு நீங்கள் போனீங்களா இந்த கேள்விக்கான மார்க்ஸை நீங்கள் விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போங்களேன். டாக்டர், இப்படியே எத்தனை காலம் நாங்கள் இதெல்லாம் மறைத்து ஒரு அராஜகத்தை இன்னும் வளரச் செய்துவிட்டு வாழப்போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் தைரியமாக யாழ் மண்ணிலே இருந்து வந்திருப்பவர். நீங்கள் மக்களுக்கு கூறத்தான் வேண்டும். பார்த்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஒருவர் ஃபேஸ்புக்கிலே கேட்டிருந்தார், இவர் மனநலம் குன்றியவர் அந்த நாள் என்று. என்னிடம் அதற்கான ஆதாரத்தையும் வைத்தியர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதையும் எங்களுடைய மக்கள் பார்வைக்கு, எங்களுடைய ரசிகர்கள் நேயர்கள் பார்வைக்கு தரலாம். சைக்கியாட்ரிக் யூனிட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் சைக்கியாட்ரிக் யூனிட்டிலிருந்து டாக்டருக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட். இதிலே சைன் பண்ணி இருப்பது, அதாவது ஒப்புதல் கொடுத்திருப்பது அனுராதா எல்லேபுல, MBBS MD சைக்கியாட்ரி, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அனுராதபுர, SLMC 20557 அவருடைய நம்பர். இதுதான் இந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் மக்கள் மயப்படுத்த வேண்டும். இதில் டாக்டர் டி சத்தியமூர்த்திக்கு இந்த கடிதம் அட்ரஸ் பண்ணப்படுகிறது. இந்த கடிதம் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எழுதப்படுகிறது. I examined the above named doctor on his request on 1/11/2017 at the mental health clinic teaching hospital Anuradhapura. There was no collateral history. அதாவது இவர் அந்த மனநல சோதனைக்கு 2017 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உட்படுத்தப்படுகிறார். அதிலே அவருக்கு அந்த விதமான கொலாட்ரல் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது என்று தான் இவர்கள் சொல்கிறார்கள். அப்படிதான் டாக்டர்? இல்லை, அந்த வேறு ஆக்கள்கிட்ட இவருக்கு ஹிஸ்ட்ரி கேட்க இல்லையாண்டாம். ஆனால் இவர்கிட்ட இருந்து கேட்கப்பட்ட விடயங்களுக்குள்ள இவர் ஒரு அந்த அன்சைட்டி இதுகளோட இருக்கிறார். இவர்கிட்ட மேஜராக எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். மக்களுக்கு இது மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் கொடுப்போம். I could get history from him with difficulties in communication due to language barriers. I could not find features of a major psychiatric disorder. Currently with Dr. Naganathan, he is anxious and stressed due to issues at workplace. I recommend him to appear in a medical board to get a recommendation about his profession. அதாவது இவங்க சரியாக உங்களை மருத்துவ சபையிலே ஆஜராகுமாறு இவர்கள் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க டாக்டர், இந்த டாக்டர் அனுராதா எல்லேபுலையினுடைய அந்த கடிதம் என்ன சொல்கிறது? அந்த நபர்கிட்ட இந்த விடயத்தை
இந்த லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருக்கிறபடியாக கேட்டறிய முடியாமல் இருக்க வேண்டும். ஆனால் அவரால் அனுமானிக்கப்பட்ட இதை கொண்டு பார்க்க அவர்கிட்ட ஒரு கடும் நோய்க்குரிய ஆளண்ட இது இல்லை என்றதை அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் இது தொடர்பாக மருத்துவ சபை கூடாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லி இந்த விடயத்துக்கு மனநலம் என்ற ஒரு ஆயுதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு இதைத்தான் அதில் செய்திருக்குது. அப்போ இந்த ஆயுதத்தை நிறைய பேர் பாவிக்கிறது தங்கள் இப்போ ஒரு சில அதிகாரிகளோ யாரோ இவையலும் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை வச்சிருக்கிறவியல் கூட தங்களுடைய மனைவியை டக்கண்டு இதாக்கிடுவினா. அப்போ அது மாதிரி தான் இதுவும் ஒரு பொறிமுறை. இப்போ இவியலோட பிரச்சனை படுறவரை உடனே இதாக்கி விடுறது சுகம். மற்றது அந்த இடத்துல நாங்கள் இவியலுக்கு எக்ஸ்ட்ராவாக இவியலோட கத்தி கொண்டு இதுகள் செய்து கொண்டு இருந்தால் என்ன நடக்குமெண்டா இன்னும் அவியல்ட இதே ஆதாரத்தை கூட்டுற மாதிரி வரும். அப்போ நாங்கள் இதில் பேசாம உங்களோட காலத்தில் டாக்டர் நீங்கள் சிஸ்டம் படி நீங்கள் போராட போகிறீங்க. இந்த காலத்தில் நீங்கள் தெரிஞ்சு உங்களோட காலத்தில் இவரால் பாதிக்கப்பட்டு வெளியில் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? அந்த ஜிஎம்ஓ இந்த இதில் 2 பேர் இந்த இது கிடக்கு. அது 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 என்ன நடந்தது அந்த விஷயம்? ஜிஎம்ஓண்ட இதுபடி இருக்கிற நேரம் டாக்டர் நிமலன் என்று அல்லது எஸ் டாக்டர் நிமலன் கன்சல்டன்ட் ரேடியோலஜிஸ்ட் அஸ் கொஸ்டின் டாக்டர் சத்யமூர்த்தி என்று இருக்கிறது. அதேபோல் நீங்கள் உங்களுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்னொரு விஷயம் ரிலீஸ் ஆஃப் COVID-19 இன்ஃபெக்டட் டெட் பாடிஸ் டிரெக்ட்லி டு ஹவுசஸ். இந்த மாதிரி இதுகள் இந்த டாக்டர் நிமலனுக்கு நடந்தது என்ன? இல்லை அதில் என்னென்று எனக்கு வடிவாக தெரியாது. ஆனால் அவள் பாதிக்கப்பட்டார்ன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றது இன்னொரு மேடம் ஒரு ஆள் ஒரு பேராசிரியர், ஆமாம் நரம்பியல் பேராசிரியர், ஆமாம் ப்ரொஃபஸர் அஜினி அரசலிங்கம், இவரும் பணியாற்றி விட்டு இவரால் பாதிக்கப்பட்டு வெளியில் சென்றவர். இவங்கெல்லாம் ஏன் ஒரு ஊடகத்துக்கோ அல்லது நீங்கள் அவங்க போயிட்டு வேறு வேறு விஷயங்களையோ வெளியில் கொண்டதுக்கான ரீசன் காரணம் என்ன? என்னென்னா இந்த தாவன விதிக்கோவை என்ற ஒரு விடயத்துக்குள்ள அதை உன்னிப்பாக பார்த்தால் தாவன விதிக்கோவையில் இந்த விடயங்களை வெளிக்கொண்டுறதுக்கு இது இல்லை. ஆனால் தாவன விதிக்கோவையை வைத்து ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது. இப்போ இதில் நாங்கள் வெளிக்கொண்ட விஷயத்தை நாங்கள் இது பண்ணுறதில்ல, யாரோ சொன்ன ஒரு விஷயத்தை தான், அதாவது ஜிஎம்ஓஏ சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ நானாக கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னால் தான் அதில் பிழை. இது ஜிஎம்ஓஏக்கு பொறுப்பான விஷயம், அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இதில் தாவன விதிக்கோவைப்படி ஜிஎம்ஓஏயோட தான் இது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாண்டிலிருந்து ஒருவர் எங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் எங்களுடைய சமூக வலைத்தளத்திலே ஃபேஸ்புக்கிலே. வணக்கம் மருத்துவரே, நான் சுவிட்சர்லாந்தில் 8 வருடம் வசிக்கிறேன். மேலத்திய நாடுகளில் இப்படியான ஊழல்கள் இல்லை. ஸ்ரீலங்காவில் அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், எல்லா துறைகளிலும் லஞ்சம், ஊழல் என்று சொல்லியிருக்கிறார். சிவசுப்ரமணியம் தேங்க்யூ கேபிட்டல் டிவி ஃபார் திஸ் ப்ரோக்ராம் எக்ஸலண்ட் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி. ராஜி ராமலிங்கம், டாக்டர் சத்யமூர்த்தி நீங்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றீர்களா? மனநலம் பாதித்த டாக்டர் நீங்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார். சத்குணலிங்கம் ராசா, வணக்கம். எமது சமூகத்திற்கு தற்காலத்திற்கு ஏற்ற நல்ல விடயத்தினை எடுத்திருக்கும் கேபிட்டல் டிவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்துடன் தாயகத்தில் மருத்துவத்துறையில் பல மாற்றங்கள் தேவை. இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு மருத்துவத்துறை முக்கியமானது ஒன்று. அதில் குளறுபடிகள் இடம்பெறுமாயின் அந்நாட்டு மக்களின் நிலை. எனவே இந்த நிலையினை நேர்மையான மருத்துவர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் பலத்துடன் மாற்றப்படல் வேண்டும். மனம் திறந்த மதிப்பிற்குரிய மருத்துவருக்கு வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் பயந்து இருந்தவ இப்போ அர்ச்சுனா டாக்டரால் எல்லோரும் துணிந்து வாரார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இன்னும் நிறைய பேர் என்ன வெள்ளைக்காரன் இங்கே இருக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. எனது வினா இக்னோர்ட் என்று என்ன உங்களோட வினாவை நாங்கள் எடுத்திருந்தோம். இழிவு சிஸ்டம்ங்க என்கிறார். மை கொஷன் இக்னோர்ட் என்று யோகராஜா முரளிதரன். உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள், நாங்கள் நிச்சயமாக கேட்கலாம். இந்த விடயம், இந்த ப்ரொஃபஸர் அஜினி அரசலிங்கம், இதுவும் இதிலே ஒரு குற்றச்சாட்டாக கூறப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு பேராசிரியர், நரம்பியல் துறையிலே மிக முக்கியமான ஒரு வைத்தியராக இருந்தவர். இவர் டாக்டர் எஸ் மதிவாணன், பிரசிடென்ட் ஜிஎம்ஓ பிரான்ச் யூனியனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
2021 ஆண்டு 11ஆம் மாதம் 9ஆம் தேதி ஐ ரிசீவ்ட் அன் அப்டேட்டட் லெட்டர் சைன்ட். இவரும் டாக்டர் சத்தியமூர்த்தியால் பாதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார். அப்படியா? தெரியவில்லை. நல்ல பதில் டாக்டர். சரி, டாக்டர் நாகநாதனுடைய விடயத்துக்கு வந்தால், டாக்டர் நாகநாதன் அந்த டாக்டர் அனுராதா எல்லை போல சொன்னது போல் மருத்துவ சபைக்கு, மெடிக்கல் போர்டுக்கு உங்களுடைய மனநல பாதிப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக செல்கிறீர்கள். அந்த ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன். அதற்கு முன்னர் அப்படி பெருசாக பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள் டாக்டர். அதான் பிரச்சனை இல்லைன்றதான் நாங்கள் மக்களுக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் உண்மையாக நீங்கள் தந்த விஷயங்களில் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது சுகாதார போஷணை மற்றும் சுதேச வைத்திய அமைச்சின் லெட்டரிலே அவர்களுடைய கடித இதிலே அவருடைய மெடிக்கல் போர்டு உடைய ரிப்போர்ட், அவருடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வித் ரெஃபரன்ஸ் டு த லெட்டர் யூ டேட்டட் டாக்டர் வி நாகநாதன் வாஸ் எக்ஸாமின் பை த மெடிக்கல் போர்ட் ஆன் 6/3/2019 2019 ஆண்டு 3ஆம் மாதம் 6ஆம் தேதி நீங்கள் பரிசோதிக்கப்படுகிறீங்க அட் த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் சயின்ஸ் அங்கோட. யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களை அங்கோட வரைக்கும் வர வச்சிருக்கிறாங்க. பெருமைக்குரிய விடயம் தான். And the report of the medical examination is attached here with following medical report of the about another attached. அதாவது இட் இஸ் இன்ஃபார்ம் தட், இந்த கடிதத்தை எங்களுடைய மக்களுக்காக பார்வையிட தாருங்கள் ரிசான். அதாவது இதிலே கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இட் இஸ் இன்ஃபார்ம் தட் த மெடிக்கல் போர்ட் ரெக்கமெண்டட் தட் த ஆஃபீஸர் இஸ் ஃபிட் ஃபார் ஃபர்தர் சர்வீஸ் அண்ட் தட் த மெடிக்கல் போர்ட் unanimously decided that it is appropriate to post him at the conjunctional service station, for example laboratory, blood bank, radiology unit, medical research institute, due to him conjunction abnormality to express emotions என்று இருக்கிறது. அதிலே அதாவது உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பிரச்சனை இருக்கிறதே தவிர உங்களுடைய மனநல இதில் எந்த குறைபாடும் இல்லை என்று தான் அந்த ரிப்போர்ட் கூறியிருக்கிறது. அதன் பிறகு நடந்தது என்ன டாக்டர்? அதன் பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் தெளிப்பலையில் வேலை செய்ய, நான் இவர்கிட்ட இதில் பெண் நோயியல் பிரிவில் அதில் வேலை செய்துட்டு பிறகு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது 2021. அந்த ட்ரான்ஸ்ஃபரை எடுத்துக்கொண்டு இங்கே யாழ்ப்பாணம் பெற வேண்டியிருந்தது. அப்போ அதில் நிறைய ஒரு நல்ல கசப்பான ஒரு அனுபவம் தான் கிடைச்சது. ஏன்னா நான் வந்தால் அந்த எல்லா இடத்துலையும் அவையல் ஏற்க மாட்டினம் என்ற ஒரு அளவில் இருந்தது. அப்போ டாக்டர் பவந்தன் நெஃப்ராலஜிஸ்ட், இப்போ அவர் உண்மையாக ஒரு நல்ல ஒரு வேலையை செய்தவர். அப்போ அவர்கிட்ட தான் நான் வேலை செய்தேன். இப்போ அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல விடயத்தை செய்திருக்கிறார். மருத்துவ மாஃபியாக்களுக்குள்ள இப்போ மருத்துவ மாஃபியான்றது இனிமேல் இல்லைன்ற ஒரு ட்ரெண்டில் நிற்கிற இடத்துல, ஆனால் கணக்க பேருக்கு தெரியாது கிட்னி மாஃபியா இருந்தது. அப்போ கிட்னி மாஃபியானோ இப்போ இங்கேருந்து பேஷண்ட் வேறு இடத்துக்கு போகணும், கொழும்புக்கு போகணும். கொழும்பில் மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது, பாவம் அந்த பேஷண்ட் அரவாசியில் அந்த காசை வீணாக இழந்துடும். அப்படியெல்லாம் நிலைமையில் என்ன நடக்குமெண்டா, அந்த சர்ஜரி செய்கிறதுக்கு முதல் அவையில் அந்த சர்ஜரிக்கு போகிற இடத்துலையே அந்த கிட்னி டோனர் என்ன செய்வார், காசை வாங்கி கொண்டு நைஸாக அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வரணுன்றே ஓடிடுவாங்க. அப்படி ஒரு சரியான வேதனையான விஷயம். அதுவும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அந்த காசே லட்சக்கணக்கில் புழங்குற ஒரு பெரிய ஒரு ஏமாத்து விஷயத்தில் உண்மையில் அவர் செய்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நன்மை. யாழ்ப்பாணத்தில் அந்த டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்டை கொண்டுறதுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு இப்போ உண்மையில் இந்த கிட்னி மாஃபியான்ற விஷயத்தில் யாழ்ப்பாணத்தில் உண்மையாக அவியரில் இந்த அரச மருத்துவர் சங்கத்தின் இப்போ இருக்க பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் தான் டாக்டர் மதிவாணன். அவர் வஸ்குல இதோட தொடர்புபட்டவர். அப்போ அவரும் மற்றது இங்கே இன்னொரு பேராசிரியர் இருக்கிறார் அமெரிக்காவில், தவச்சேந்தன் என்று. அவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அப்போ அவர் அங்கேருந்து இங்கே செய்துட்டு போகிறார் அமெரிக்காவிலேருந்து. அதே நேரம் எல்லா கருவிகள் கூட அங்கேருந்து கொண்டுடுறார். இது தமிழினத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
அப்போ அந்த யூனிட்டுக்குள்ள நான் வேலை செய்ய அந்த யூனிட்டில் இவர் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். அதே நேரம் அந்த டாக்டர் பவந்தன் இங்கே மல்லாவி ஹாஸ்பிட்டலில் மல்லாவி வந்து கிட்னி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு எண்டமிக் ஏரியா, அந்த இதான ஒரு அதிகமாக அந்த நோயாளர்கள் பாதிக்கப்படுற இடம். அப்போ ஆனால் அங்கே வந்து டயாலிசிஸும் இல்லை. மற்றது அங்கே 9 கிலோமீட்டர் இருக்காங்கல்ல மாங்குளத்தில் இல்லை, ஒன்றில் புதுக்குடியிருப்புக்கு போகணும், முல்லைத்தீவுக்கு போகணும், இல்லை கிளிநொச்சிக்கு போகணும். அப்போ அந்த பேஷண்ட் வந்து இனிமேல் என்ற அளவுக்கு கஷ்டப்படுற ஒரு நிலைமையில் இருந்த இடத்துக்கு வெளிநாட்டு ஒரு தன்னார்வ தொண்டர்களை கொண்டு எவருமே செய்யாத ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவர் ஒழுங்கமைச்சதே உண்மையில் இந்த இனம் அவருக்கு பாராட்டணும். இந்த விடயங்களுக்கு டாக்டர் ஃபேஸ்புக் மூலமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு, இதை நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். யோகராஜா முரளிதரன் கேட்டிருக்கிறாரு, கடமை நேரத்தில் வேலை தவறியது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இவர் முதல் தண்டிக்கப்பட்டது கடமை தவறியமை என்று யோகராஜா முரளிதரன் கேட்டிருக்கிறாரு. டாக்டர் இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். 4 மணிக்கு பிறகு கடமை நேரம் இல்லை, அது இது அதை தெளிவுபடுத்துங்க. நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க டாக்டர். இப்போ நான் கடமை நேரம் இல்லாதபடியே தான் நான் அதுக்கு பிறகு நான் ஷர்ட்டை கலட்டி போட்டு டிஷர்ட்டோட வந்தேன் நான். அப்போ அதில் இருந்து நான் 8 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் நின்றேன் நான். ஏன்னா அந்த பேஷண்ட்டை கடைசியாக ஏற்றி அனுப்பும் வரைக்கும் என்னுடைய கடமை நேரம் அப்படி இவற்று கேட்ட கேள்விப்படி கடமை நேரம் 4 மணியோட முடிஞ்சுது. அதுக்கு பிறகும் என்னது 2 மணித்தியாலும் என்னுடைய எக்ஸ்ட்ரா டியூட்டியை விட 2 மணித்தியாலும் செய்திருக்கேன். ஆகவே அவர் வந்து அந்த அவருடைய அறிவு கட்டிய அளவில் அவர் கேட்டிருக்கிறார். இல்லை, உங்களுடைய இந்த கடிதத்திலையும் வந்து உங்களுடைய கடமை தவறல் பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லை. உங்களுடைய கடமை நேரத்தில் நீங்கள் வேறு விஷயங்கள் செய்கிறதா தான் சொல்லியிருந்தது. என்னுடைய கடமையிலேயோ என்னுடைய செயற்பாட்டிலேயோ எங்கேயும் தவறில்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்து இதாக போகைக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் என்னென்னா, நான் சுகாதார அமைச்சில் எனக்கென்று ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார்கள். ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை நான் ட்ரீட் பண்ண இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி, ஒரு இளம் ஆள், அவர் ஒரு 24 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆள் தான் வந்தது அந்த பேஷண்ட். அப்போ அது பெரிய ஒரு எமர்ஜென்சி. அதை இங்கே இருந்து பேராசிரியர் கந்தகலைட்ட தான் அனுப்பினது. அப்போ அவ்வளோ விஷயம், அது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முத்திரை, அட்மார்க் முத்திரை. அப்போ அதில் எனக்கு கடமையை பற்றி கதைக்கிறதுக்கு இங்கால இந்த கதை அந்த கதை, அப்போ அந்த சில்லறை கதைகள் எல்லாத்துக்கும் விடை சொல்கிற விஷயமே அதுதான். இது நீங்கள் டாக்டர் போதிக்க சமரசேகர் ஆட்டிய நீரை கேட்கலாம். மற்ற அதே நேரம் இப்போ கடைசியாக டாக்டர் போதிக்க சமரசேகரா அவர் வந்து ஒவ்வொரு என்னுடைய பர்த்டேக்கு கூட கோல் எடுத்து கதைக்கிற ஒரு ஆள். ஏன்னா அந்தளவுக்கு நான் அவர்கிட்ட மனதில் இடம் பிடிச்ச விஷயம். யோகராஜா முரளிதரன், உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு கேள்விகளும் கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, நான் பிரான்ஸ். ஸ்ரீலங்காவில் சில டாக்டர் செய்கிற பிள்ளையால் அப்பாவி மக்கள் தான் பாவம். அர்ச்சனா டாக்டரை நீதி கிடைக்கணும் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வைத்திய லிவிங்ஸ்டன் துஷ்யந்தி செந்தூரன் ஒரு கருத்து அனுப்பியிருக்கிறாங்க. வைத்தியர் சத்தியமூர்த்தி மானமுள்ளவராக இருந்தால் நடந்த அநீதிகளை எல்லாம் பொறுப்பெடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. திருச்சபேசன் வெய்நாயக மருத்துவர் கருத்துக்களை முன்வைப்பதற்கு தயங்குகிறார். அவ்வளவு தூரம் ஊழல்வாதிகளின் தாக்கம் செல்வாக்கு செலுத்துகிறதா? நம்பிக்கையுடன் யாரும் நடவடிக்கைகள் எடுக்க முடியாதுள்ளமையே உணரக்கூடியதாக உள்ளது. தற்போதுள்ள சட்டங்கள் தாபன விதிக்கோவை பலமுள்ளவர்களுக்கு உதவுகிறதா? மக்கள் பாவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான கருத்து. இவ்வளவு தைரியமாக டாக்டர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த கருத்துக்களை வழங்குவதே ஒரு மிகப்பெரிய விடம். இதிலிருந்து மக்கள் தான் எழுச்சி பெற வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அதன் பிறகு மெடிக்கல் போர்டுக்கு சென்று தன்னை நிரூபித்த பின் சுகாதார போசனை மற்றும் சுகாதார வைத்திய அமைச்சிலிருந்து மீண்டும் ஒரு கடிதம் பணிப்பாளர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டு டாக்டர் அனில் ஜெயசிங்க அந்த நாட்களிலே இருந்த சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் ஒரு கடிதம் வழங்கப்படுகிறது. டெம்பரரிலி சஸ்பென்ஷன் ஃப்ரம் த டியூட்டி டாக்டர் வி நாகநாதன். This is with reference to the letter numbers எல்லாம் போட்டு dated by additional secretary investigating on the above subject. As per the institution form, the above report
inform you to rectify the anomaly done and pay all unpaid salary to Dr. Naganathan. டாக்டர், இந்த கடிதத்தை விளங்கப்படுத்துங்க. ஈகோட் அதில் சொல்லியிருக்க வசனத்தில் அந்த அபைட் என்ற சொல்ல ஒரு வித்தியாசமான சொல்லு. ஆமாம், அந்த ஈகோட்டை பின்பற்றி நடக்க சொல்லி இவர் பணிப்பாளர் இருக்கிறார். மருத்துவ ஈகோட், அதாவது தாபன கோவை என்ன சொல்கிறது? இது இந்த கடிதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, உங்களுடைய சம்பளங்கள் உங்களை திருப்பி வேலைக்கு இணைத்துக் கொண்டு இணைக்க சொல்லி, மற்றது நீ விட்ட தவறு எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளு. கிட்டத்தட்ட சும்மா இப்படி லாங்குவேஜில் சொன்னா, நீ விட்ட தவிர நீயே விளங்கிக் கொள்ளு, எல்லா சம்பளத்தையும் கொடு, ஒழுங்கா ஈகோட்டின் படி நட என்ற மாதிரி தான் அந்த கடிதம் இருக்குது. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்களை இணைத்து கொண்டார்களா வேலையிலே? வேலையில் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நான் அப்படியே வேலை போய்கொண்டிருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இன்டிரெக்டான ஒரு கூட்டஞ்சேரும். அப்போ அதுக்குள்ளால ஒரு இக்னோர் பண்ணுற விஷயங்கள் நடந்து கொண்டு போகும். அப்படியான இதுகளை நான் கண்டுகொள்ளணும் என்று நான் எதிர்பார்க்குறேன் இல்லை. இதை விட நான் அங்கால சமூகத்துக்கு நான் செய்ய போகிற வேலை மிகப்பெரியது. இந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்கு நான் பாலர் வகுப்பில் இருந்து டாக்டர் அதுக்கு நாங்கள் பிறகு வரும். இதன் பிறகு இந்த கடிதத்துக்கு பிறகு உங்களுக்கு அங்கே, அதாவது உங்களுடைய பணிப்பாளர் உங்களை எப்படி நடத்தினார் இந்த கடிதத்துக்கு பிறகு? நான் பணிப்பாளரை அந்த பெருசாக கண்டு கழிச்சு அவரோட ஒன்று பிந்தி குட் மார்னிங் கூட நான் சொன்னதாக ஒரு நாளும் இல்லை. ஏன் அது உங்களுக்கு ஈகோவா அவருக்கு ஈகோவா? எனக்கு தெரியும். நான் டாக்டர், உங்களுக்கு இந்த பொது வெளியில் கேட்கறது என்ன தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு ஓரளவு உங்களோட குடும்பத்தை கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு சம்பளம் வருது? இல்லை, போதுமான சம்பளம் வருகிறது. போதுமான சம்பளம் வருகிறது. இந்த மருத்துவ மாஃபியா பற்றி எல்லாம் கதைக்கிறோம். நீங்கள் உங்களை விட உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற மற்ற டாக்டர் என்ன வாகனம் பாவிக்கிறீங்க டாக்டர்? ஒரு பேஷன் ப்ரோ மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கேன். மோட்டர் சைக்கிள் எவ்வளோ காலமாக மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க? 2010ஆம் ஆண்டுலேருந்து இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 13 வருடங்களாக இருக்கிறீங்க. மற்ற வைத்தியர்கள் என்னென்ன வாகனங்கள் வச்சுருக்கிறாங்க? இல்லை, நான் எக்கனமியை பற்றி படித்ததால தான் நான் கேட்குறது, உங்களோட வேலை செய்கிற மற்ற வைத்தியர்கள் என்ன மாதிரி வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள்? கார் வச்சிருக்கணும், அதுலேயும் நல்ல கார் வச்சிருப்பினோம். ஆனால் அங்கால அதுக்கு ஒரு லோன் இருக்கும், அதுக்கு இன்னொரு லோன் இருக்கும், அதுக்கும் இன்னொரு லோன் இருக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகிற நேரம் காரில் வரணுன்ற ஆசை இல்லையா? அப்படி நான் லோனில் வரணும்னு நான் ஆசைப்பட இல்லை. அப்போ இந்த மருத்துவ மாஃபியாக்குள்ளே வந்து இவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தா இன்றைக்கி நீங்களும் காசு உழைச்சிருக்கலாம், ஒரு நிறைய சொகுசான வாகனங்கள் வாங்கியிருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம். ஏன் அதை நீங்கள் செய்யலை டாக்டர்? என்னுடைய அம்மா அடையார் வைத்தியசாலையில் கேன்சர் பேஷண்ட்டாக இருந்த நேரம் கேட்ட ஒரு விஷயம், இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணத்தில் இல்லையேண்டு. அப்போ நான் அதுக்காக ஒரு 3 மாடி கட்டுறதுக்கான வேலையை செய்து அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி கொண்டு போய்க்க தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு ஸ்கேனர் மிஷினை வாங்கினா எல்லாருக்கும் ஸ்கேன் பண்ண வேண்டி தான் வரப்போகுது. அந்த விஷயத்தையும் விளங்கி கொண்டு இன்னொரு பக்கத்தால் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சுகர் இதெல்லாம் தேடி பார்க்க தான் தெரிஞ்சிச்சு. ஆரோக்கியமான ஆட்களை உருவாக்கினால் எங்களுக்கு என்ன தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் தேவையில்லைன்ற விஷயத்தை இது பண்ணி போட்டு தான் இப்போ பேராசிரியர் குமணனுக்களால் நான் இந்த யோகாசனம் தியானம் தொடர்பான விஷயத்தில் இருக்கிற உடற்தொழில்களை தொகுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது கால ஓட்டத்தில் ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு அதை இப்போ நான் அந்த கட்டமைப்பை பள்ளிக்கூடத்துக்கூடாக நான் நகர்த்தி விட்டேன். அப்போ அது ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்துக்கூடாக இந்த ஃபிசியோலஜி, அதாவது ஃபிசியோலஜின்னா உடற்தொழிலியல், உடல் இயக்கவியல் பற்றி தான் நான் சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ அதில் அந்த இதில் ஒரு விஷயம் எண்டோஃபின் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது வந்து இந்த போதைப் பொருளுக்கு சமனான ஒரு விஷயம். இது எங்களுடைய உடலில் தொகுக்கப்படுகிறது. டாக்டர், நான் கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இப்போ நான் கார் ஓடுறதுக்கான ஆசை இல்லையா? ஏன் இந்த மாஃபியாக்களுக்குள்ளே நீங்களும் போய் சேர்ந்து இவங்களோட சேர்ந்துருந்தா இந்த இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நீங்களும் சொகுசா வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இந்த ஆப்ஷனை, இந்த தெரிவை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? உள்ளுணர்வு
விழிப்புணர்வு விடவில்லை. இதை சொல்லுகிறேன் நான். என்னன்னா நான் அங்கால என்னுடைய சமூகத்தில் அங்கால படுற ஒரு பாட பார்த்து இப்ப சிறைச்சாலைகள்ல போய் இந்த விஷயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களை மீட எடுக்கிறதுக்காக தியானத்தினூடாக அந்த எண்டோபின் ஃபோம் பண்ணும். அப்ப அவையில் வந்து இந்த போதையில இருந்து வெளியே வர்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். அப்ப அந்த விஷயத்தை நான் இது பண்ணி கொண்டு போறேன். அப்படி இவையெல்லாம் செய்து கொண்டு போறதால எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்ப எனக்கு காரில் நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட நீங்கள் இந்த பாட்டு ஒன்று இருக்கு, நான் முத்துக்குமார்ன்ற ஆனந்த ஜாடை மீட்டுகிறாள் பாட்டு இருக்கே, அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதிலே இருக்கிற சந்தோஷம் மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. அப்ப அந்த பாடல் மாதிரி ஒரு இது இருக்குது. அப்ப நான் இந்த உங்களை வேலையில இணைத்துக் கொள்ற இந்த கடிதம் எத்தனையாம் ஆண்டு வருது? அது 2018 அந்த 19 உங்களுக்கு வருது, உங்களை இணைத்துக் கொள்றாங்க. அப்போ நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நான் திரும்ப வேலைக்கு போக போறேன், இப்படியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு. ஆனா திரும்ப 2023 ஆண்டு 2023 கடந்த வருடம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு திரும்ப ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் சுகாதார அமைச்சு லெட்டர்ஹெட்ல இருந்து வருது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் மூலமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மூலமாக உங்களுக்கு வருது. என்னென்னா சுயாதீன விளக்கங்களை கோருதல். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரினால் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுப்பியுள்ள கடிதத்துடனான முறைப்பாடு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளின் போது தாங்கள் கீழ்வரும் வண்ணம் கருமாற்றியுள்ளதாக நிரூபணம் ஆகியுள்ளது. நம்பர் 1, தாங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைத்திய உத்தியோகத்தராக சேவையாற்றிய வண்ணம் இருக்கையில் போலியான குற்றச்சாட்டுக்களை முகநூல், ஃபேஸ்புக் சமூக வலைத்தளத்தினூடாக பகிர்வதன் மூலம் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கடுமையான தடங்கல்கள் ஏற்படும் விதத்திலும் வைத்தியசாலையின் நிர்வாகத்தினை மற்றும் சுகாதாரத்துறையினை விமர்சித்துள்ளதாகவும் மற்றும் தங்களால் முகநூலில் ஃபேஸ்புக்கில் பிரசுரிக்கப்பட்டிருந்த கீழ்வரும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் மூலம், அதாவது கொரோனா விழிப்புணர்வுக்கு தாபனக்கோவையை வைத்து அதிகார தரப்பை முட்டாளாக்கிய பெருமை என மேற்கொண்டுள்ள பிரசுரிப்பின் மூலமும் மருதன மதம் கொரோனா மருதனார் மடம் கொரோனா கொத்தனிவரை தன்னை தவிர எந்த மருத்துவரும் ஊடகங்களில் வரக்கூடாது என்ற அன்பு மனம் என மேற்கொண்டுள்ள பிரசுரிப்பின் மூலம் மற்றுமோர் என்பதை இப்போது தான் உணர முடிகிறதாம் என மேற்கொண்டுள்ள பிரசுரிப்பின் மூலமும் சுகாதாரத்துறை மற்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினை விமர்சிப்பதன் மூலம் தவறொன்றினை புரிந்துள்ளீர்கள் என்று இது குறித்த காலையிலும் சுயாதீன விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு எஸ் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்த செயலாளர் சுகாதார அமைச்சு மூலமாக உங்களுக்கு ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம் என்ன டாக்டர்? அந்த செயலாளர் இப்பொழுது கடமையில் இருக்கின்றாரா என்ற கேள்வி எனக்கு தெரியவில்லை. செயலாளர் இருக்கிறாரோ இல்லையோ டாக்டர், உங்களுக்கு எதிராக இப்படியான ஒரு முறைப்பாடு வந்திருக்கிறது. இதுக்கு நீங்க ஃபேஸ்புக்ல போட்ட பதிவு, நான் ஒரு வீடியோ ஒன்று செய்த கொரோனாவுடன் எதிர்நீச்சல் என்று, அந்த வீடியோ முழுக்க விழிப்புணர்வு வீடியோ தான். இது உங்களுடைய மருத்துவ தாபன கோவைக்கு உட்பட்டதா இந்த வீடியோ? அந்த வீடியோ 100% மருத்துவ தாவன விதிக்கோவைக்கு உட்பட்டது. மற்றது நான் செய்கிற விஷயங்களில் ஏற்கனவே அந்த இதில் பேராசிரியர் குமணன்ட்டு இது எடுத்த விஷயங்களும் இருக்குது. இந்த யோகாசனம் தியானம் என்ற இதுகளை வச்சு கொண்டு செய்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் அவர்கிட்ட இருந்து கூடுதலான அளவுக்கு நான் ஆலோசனை எடுத்துக்கொள்கிறது. அப்போ அந்த விடயத்தை அவியல் இது இல்லை. ஆனால் அந்த விடயம்தான் வந்தது. அதுக்கு பிறகு இதிலே ஒரு விஷயம் ஏதோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் இவியல் இந்த உண்மைத்தன்மையை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டு. யாரோட உண்மைத்தன்மையை இப்போ அதில் கணக்கு தெளிவாக சொல்லுங்க டாக்டர். இப்போ யாரோட உண்மை? இப்போ தொடர்ந்து நீங்கள் தாக்கப்பட்ட 2018 இருந்து அதில் குறிப்பிட்ட விடயத்தில் தகவல்களை மறைக்கிறது வந்து மக்களுக்கு செய்கிற ஒரு தீமை தான். அதுதான் அதன் சாராம்சம். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் வந்து தகவல்களை மறைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை சுகாதாரத்துறையில் இல்லை. இப்போ அவர் தனிப்பட்ட ஒரு இதாக அதை செய்ய வேண்டியதில்லை. இப்போ எல்லாத்தையும் தகவலை மறைச்சு அந்த சனத்தையும் அதுக்கு பிறகு டாக்டர் ஸ்ரீபவானந்தராஜா இருக்க உண்மையான நிலைமையை சொன்னார். இப்படி ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி இருந்தவர். அப்போ அதுக்குள்ள அந்த மிகப்பெரும் தொற்று நடந்தது. அந்த நேரத்தில் நல்ல ஆக்டிவாக அவர் செயற்பட்டிருந்தார். அப்போ இது இந்த இதில் வேணுமென்று எடுத்து சில விஷயங்களை போட்டு செய்தது. நான் இப்போ அந்த சுகாதார அமைச்சின் செயலாளர் இப்போ கடமையில் இல்லை போல். அப்போ இது அவர்கள் நினைச்சு செய்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். இதில் நான் இது பெரிய ஒரு இது எனக்கு ஆகவில்லை.
இதுக்கு உங்களுடைய பதில் எப்படி இருந்தது? அது நான் உண்மைத்தன்மை என்பது சுகாதாரத்துறையில் தேவை. அந்த உண்மைத்தன்மையை தாண்டி நான் எதையும் செய்யவில்லை என்றும், நான் விழிப்புணர்வுக்கான இதைத்தான் செய்திருந்தேன் என்றும், அந்த வீடியோ இதை முழுக்களும் மீளமும் பார்க்க சொல்லித்தான் நான் கொடுத்திருந்தேன். அதில் எதுவும் இதான தவறுகள் இருந்தால் அதுக்கு தங்களுடைய நடவடிக்கையை எடுங்கள் என்று சொல்லியிருந்தீங்க. அதே போல் 2017ஆம் ஆண்டு நாங்கள் நிறைய விடயங்களை இதெல்லாம் போய் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கலாம், முறைப்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் டாக்டர் நாகநாதன் அவர்கள் 2017ஆம் ஆண்டே மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இதனை அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஆனால் மனித உரிமைகள் ஆணைக்குழு இவருக்கு திரு கனகராஜ், ரீஜனல் கோஆர்டினேட்டர் மனித ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஜெஃப்னா, இவருக்கு ட்ரூ காப்பி என்று திரு பணிப்பாளர் யாழ் போதனா வைத்தியசாலை அனுப்பிய ஒரு கடிதத்தை தான் திரும்ப அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்திலே கூட மேற்படி முறைப்பாட்டாளர் கடுமையான மனநோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் இவர் தனது அப்படியான ஒரு விடயம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை அத்தனையுமே மனித உரிமைகள் நிறுவனம் கூட இதற்கு சரியான பதிலளிக்காமல் இருந்த ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதை கருதக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் ஒப்பமிட்டிருப்பவர் திரு டி கனகராஜ் அவர்களை இணைத்துக்கொள்ள முற்பட்ட போதும் அவருடைய தொலைபேசி எண் அழைப்பில் இல்லாததால் அவரை இணைத்துக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் இப்படி தொடர்கிறது டாக்டர் நாகநாதன் அவர்களுக்கான அந்த இடிபாடு. நான் இப்பொழுது கேட்குறேன் டாக்டர், இந்த இவ்வளவு குற்றச்சாட்டுக்களையும் நீங்கள் எதுவுமே உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக அந்த வைத்தியசாலை பணிப்பாளரினால் ஏற்படுத்தப்பட்ட அலிகேஷன்ஸ், அதாவது உண்மையற்ற குற்றச்சாட்டுகள் என்று தான் சொல்ல வாரீங்களா? அது அவர் கட்டமைத்து செய்கிறார். கட்டமைத்து ஏன் உங்களுக்கு மட்டும் செய்ய வேண்டும்? அது பற்றி எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு லாபம் இருக்கின்றது. என்ன லாபம் இருக்கிறது? அதுதான் எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு லாபம் இருக்கின்றது. நான் இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ ஒரு விஷயத்தை வெளியே கொண்டுறேன்னு கூடுதலாக எனக்கு என்னில் இருந்த மிகப்பெரிய ஒரு கரல் என்னென்னா எல்லாருக்கும் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே கணக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ அதால் இவரால் ஆபத்து என்ற ஒரு விஷயத்தை இது பண்ணி இருக்கிறேன். இப்போ நான் இவரால் ஆபத்து என்று சொல்லும் அளவுக்கு அங்கே என்ன நடக்கிறது? என்னென்ன நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், இதாண்டு தான் எதிர்பார்க்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அல்லது ஊழல் நடந்தால் தான் ரெக்கார்ட் பண்ண வேணும். இப்போ நீங்கள் உங்களை கண்டா பயம், ஆபத்து, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து பயப்படுற அளவுக்கு அங்கே என்ன விதமான ஊழல், மோசடிகள், அசம்பாவிதங்கள் அந்த வைத்தியசாலையில் நடைபெறுது? இல்லை, அப்படி ஒரு பிரமை ஒன்று இருக்குது. நான் அதை என்ன செய்கிறேன்னு தெரியல. டாக்டர் பயப்படுறீங்களா டாக்டர்? இல்லை, அவர்கள் எல்லாரும் அப்படி ஒரு இவர் அதை கொண்டு போய் ஏதாவது இது பண்ணிடுவாரா, இப்படி பொதுவடிக்கு இதுக்குள்ளே கொண்டு போயிடுவாரா. அப்போ ஊடகம் சட்டங்கள் ஊடக சட்டத்துக்களில் கண்ணக்க இது இருக்குது. ஊடகத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஊடகவியலாளரை கட்டுப்படுத்துவது என்றால் அவரை கொலை செய்வது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு இது. அப்போ அந்த ஊடக சட்டங்கள் ஊடகத்தை கட்டுப்படுத்துவது சரியான கடினம். அப்போ அதால் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கலாம். மற்றது என்னுடைய எழுத்து வன்மை மிகவும் இதானது. நான் தமிழில் நல்ல எழுத்து வன்மை இருக்கு. இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? ஜனநாயகம் இருக்குதோ இல்லையோன்றது விடயத்தை விட இந்த நாட்டிலே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கின்றது என்று நம்புகிறீர்களா? பேனாவிற்கு பெருமதி கூட. பேனாமுனையின் கூர்மையை நான் நம்புகிறேன். மற்றது நாங்கள் இன்னொரு விடயமாக எப்படி கொண்டு போகலாம்ன்றதை நாங்கள் இப்போ ஒரு விடையை நாங்கள் யோசித்து கொண்டு போனால் இது அதை இன்னும் நல்ல வடிவாக புடம் போட்டு செய்யக்கூடிய ஒரு இதைத்தான் நாங்கள் யோசிக்கணும். வெள்ளம் தலைக்கு மேலால் போன பிறகு தான் யோசிப்பீங்களா? கண் கட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரமா? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இல்லை. இப்போ நான் இவ்வளோ விடயத்தை எங்கேயோ ஒரு பக்கத்தால் இப்போ இது மருத்துவ மாஃபியான்ற விடயம் இங்கால ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த மருத்துவ மாஃபியாவை எப்படி கவுண்டர் பண்ணலாம்ன்ற விஷயத்தை நான் ஏற்கனவே செய்து கொண்டு வந்துட்டேன். நியாயமான தூரம் கொண்டு வந்துட்டேன்.
அப்போ அது ஒரு 5-10 வருஷத்தில் அந்த இது கால ஓட்டத்திலேயே கரைஞ்சு போகிற ஒரு விடயமாக வரும். அப்போ இதில் இன்னி கணக்கு விடயம். இப்போ நீங்கள் மருத்துவ மாஃபியாண்டு இவியல் இது பார்க்குறீங்கன்னா, இந்த மருத்துவ மாஃபியான்ற விஷயத்திலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு சக்கர வியூகம். இப்போ அதுலேயும் இன்னொரு விஷயம் பார்த்தா, ஒரு ஆளை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு ஒரு கதவை அவர் நினச்சிட்டு ஒரு கதவை திறந்துட்டு ஓடிடுறார், தப்பி போகிறேன்னுண்டா அவர் மற்ற பக்கத்தால் மற்ற கதவுக்கால வந்து அந்த இடத்துலையே நிற்கிற மாதிரி தான் இந்த மருந்து மாஃபியா இருக்குது, இந்த மாஃபியா. அப்போ அவர் போய் ஒரு இதுக்குள்ள மாட்டினா அவர் திருப்பி மீள்றதுன்றது உண்மையாக கஷ்டம். ஏனெண்டா இப்போ எங்கள்ட நீங்கள் கேட்டீங்களே கார் இருக்குதா, இது இருக்குதான்ட்டு ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கையை நான் வாழணுமென்று நீங்கள் ஆசைப்படுறீங்களன்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நான் ஒரு கியூபாண்ட பொருளாதாரத்தையும் இதையும் தான் யோசித்து கொண்டு போகிறேன். ஆகவே நான் ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கையை வாழணுமெண்டோ இதில் நான் எதிர்பார்க்காத படியாகத்தான் இந்த விடயத்தை எப்படி கவுண்டர் பண்ணலாமென்று செய்து கொண்டு போகிறேன். டாக்டர், இந்த காலகட்டத்திற்கு அந்த விடயங்கள் பொருந்துமா என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம். முதலாளித்துவ பொருளாதாரம் தலையோங்கி இருக்கும், கேபிட்டலிசம் தலையோங்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். டாக்டர், இதே போல் நீங்கள் மருத்துவ மாஃபியா பற்றி பேசினீர்கள், கிட்னி மாஃபியா பற்றி பேசினோம், கருவளை சிகிச்சை மாஃபியா. கருவளை சிகிச்சை மாஃபியான்றது அது இன்னும் மிகப்பெரியது. நான் வேலை செய்த நேரத்திலேயே கண்டான். அது ஒரு 28. இதுவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகிறதா? இப்போ இதுவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகிறதா? அது இடம்பெற்று வருகிற அந்த அதில் கணக்கு பேர் வந்து சோதனை குழாய் கற்பம் முதலாவது பிள்ளை, பிறகு அடுத்த பிள்ளை நோமலாக பிறக்குது. இப்போ இந்த இடத்துல டாக்டர், இது உலகம் முழுக்க நடக்கிற ஒரு மாஃபியா தான், இல்லை என்று சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியாவில் நடக்குது, வேறு கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடக்குது. யாழ்ப்பாணத்தில் இந்த கருவளை மாஃபியா, சிகிச்சை மாஃபியா நடக்குதா? அது பொதுப்படையாக சொல்லுங்கள், எங்கே யார் என்னென்ற விஷயங்கள் சொல்ல தேவையில்லை, நடக்குதா இல்லையா? அதில் நிறைய பேர் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு லோன், பிறகு எல்லா லோனும் இருக்குது. அதுக்கு விட பிள்ளைக்கும் லோன், பிள்ளை இந்த கருவளை சிகிச்சைக்கு லோன் எடுக்கிற சனம் நிறைய இருக்குது. நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். முதலாவது பிள்ளை டெஸ்ட் டியூப் பேபி, ரெண்டாவது பிள்ளை நோமலா. அப்போ நான் இந்த கருவளை சிகிச்சையில் கற்றுக்கொண்ட விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் பிறகு பார்த்தேன், இந்த மாடு வளர்க்குறதே கூட ஒரு நல்ல தொழிலாக செய்தேன். உண்மையாக இப்போ அந்த கருவுறாத மாடு இந்த அடிமாட்டு விலைக்கு விற்கிற மாடுகளை கூட இதாக கருவுற செய்யலாம்ன்ற ஒரு அளவுக்கு அதை இது பண்ணி கொண்டு அப்போ நான் ஒரு பண்ணையை உருவாக்குறதுக்கான இந்த கருவளை சிகிச்சை மாஃபியாவில் என்ன விதமான செயற்பாடுகள் நடைபெறுகிறது? அதில் இப்போ ஒரு முட்டை 1 லட்சத்துக்கு மேலே அப்படி அதில் நியாயமான முட்டை வரும். அப்போ அதில் எத்தனை முட்டை எடுக்கிறீனமான்ற தெரியாது. அப்போ அதில் திருடலாம், அப்படியான கணக்க விஷயம் இருக்குது. இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வரும். இப்போ வெளியே இது வர இல்லையா வந்துட்டான்றது தெரிய இல்லை. ஆனால் வர வேண்டிய விடயம், வரக்கூடிய விடயம், வரப்போகிற விடயம். அதுவும் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி விடயங்கள் நடைபெற்ற எங்களுக்கு சொல்லுங்கள். அதிகாரம், கேபிட்டலின் அதிகாரம் உங்களுக்காக குரல் கொடுக்குன்ற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர், நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம். இப்போ நீங்கள் கொழும்புல இருக்க போகிறதும் இல்லை, நாளைக்கு திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு நீங்கள் டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்து மறந்துட்டேன். நான் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தும் நீங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் மனம் திறந்து வேலை செய்கிறீங்களா? மனம் திறந்துட்டா நான் வேலை செய்கிறது மக்களுக்கு தானே. அதான், மக்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா? உங்களோட டைமுக்கு போயிட்டு உங்களோட பேஷண்ட்ஸை பார்த்து மக்களுக்கு நான் வேலை செய்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த குறையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து நான் எந்த ஒரு பேஷண்ட்டோடையும் நான் கொதிச்சு விட மாட்டேன், பேச மாட்டேன். சரி என்று இவ்வளவு வேதனையை தாங்கின எனக்கு ஒரு பேஷண்ட் ஏதாவது திருப்பி சொன்னால் கூட திருப்பி அதோட இது பண்ணணும்னு மட்டும் யோசிக்க மாட்டேன். இப்போ நான் நியாயமான வேதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு நான் பயிற்றப்பட்டுட்டேன். இப்போ எந்த பெயினையும் தாங்குவேன்ன்ற ஒரு அளவுக்கு வந்து பிறகு பேஷண்ட் தன்னுடைய இப்போ பேஷண்ட் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து கதைக்கு இல்லை தானே.
பேஷண்ட் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்துச்சுன்னா நான் திருப்பி பேசலாம். இல்லை, நான் கேட்குறேன், இவ்வளோ பிரச்சனைகளும் நீங்கள் சரியான நேரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வைத்தியசாலைக்கு சென்று உங்களுடைய நோயாளர்களுக்கான அந்த சிகிச்சைக்கான விஷயங்களை, உங்களுக்கு ப்ரொஸ்டப் பண்ணுற விஷயங்கள் அல்லது உங்களை வைத்தியசாலைக்கு உள்ளே விடுற விஷயங்கள், உங்களுக்கு வார்டுக்கு விடுற விஷயங்கள், உங்களுக்கு ஏதாவது தடைகள் இன்னமும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, இருந்திருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வருமா இருந்தால் அதை திருப்பி எடுத்து வச்சு என்ன கூறு போடுறதுக்கே இது இருக்கேக்க இவ்வளவு நேரம் கேட்குறீங்க. நீங்களே ஏற்கனவே விட சொல்லிட்டீங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா என்ன நடக்கும்? விடைய உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும்னு தான் கேட்குறேன்னா, நீங்களே விடைய சொல்லி போட்டு நீங்களே கேள்விங்கிட்ட நான் என்ன சொல்றது? இப்போ நான் என்ன சொல்றேன்னுடா டாக்டர், நான் கேட்குறேன், இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் நீங்கள் நாளைக்கு உங்களோட வேலைத்தளம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போகணும். நான் எல்லா விடயத்தையும் ஒரு உணர்ச்சியலை விட்டுட்டு இங்கே வந்து எங்கிட்ட நாடும் சரி எல்லா இடத்துலையும் வந்து எமோஷனுக்கு தான் இது கொடுக்குது. அப்போ நான் பார்த்தேன், எமோஷனுக்கு இதை கொடுக்க அறிவே தவற விடுறேன். நான் எல்லா விடயத்திலையும் இருந்தும் எமோஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணி போட்டு அறிவை மட்டும் எடுக்கிறதுக்கான இதை பழகிட்டேன். அப்போ யாரும் கதைச்சா கூட சரி நாளைக்கு போய் எப்படி 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 இந்த 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 நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்களை கருத்துக்களை உள்வாங்கி இருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வேலைக்கு செல்லும் போது உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கும்? உள்ளுணர்வில் என்ன இருக்க போது, நான் இப்படி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் நல்லவர்களாக கால ஓட்டத்தில் திருந்துவார்கள். இந்த உள்ளுணர்வுன்றது சின்ன விஷயம் இல்லை. ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த ஒரு அந்த பிணந்தினி கழுவு கொண்டு ஒரு சின்ன பிள்ளையோட சாகரத்துக்கு இருக்க அது இருக்குது. அந்த படத்தை எடுக்கிறார். எடுத்த அப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு தற்கொலை செய்கிறார். ஏனெண்டா தான் அந்த பிள்ளையை காப்பாற்றிலாமல் போயிட்டுது, அந்த படத்தை எடுத்து நான் பிரபல்ஜம் அடைஞ்சேன்னு சொல்லி. அப்போ அந்த உள்ளுணர்வுன்றது சின்ன ஒரு விஷயம் இல்லை. இப்போ இந்த டாக்டர் வரதராஜனை அவருடைய தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு நாட்டை விட்டு அவ்வளவு தூரம் போக வச்சதும் உள்ளுணர்வு தான். அப்போ இவ்வளவு தூரமும் என்னை இங்கே கொண்டு வந்ததும் உள்ளுணர்வு தான். இவ்வளவு காலமாக என்னை அமர்த்தி வச்சிருந்ததும் உள்ளுணர்வு தான். இன்றைக்கு உங்களை பேச தூண்டினதும் உள்ளுணர்வு தான். அப்போ அந்த உள்ளுணர்வு எனக்கு என்னுடைய சமூகத்துக்கு நான் எப்படியோ என்னுடைய சமூகம்ன்றதை நான் 100% இது பண்ணுறேன். நிச்சயமாக டாக்டருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரே ஒரு ஃபேஸ்புக்கிலே வந்திருக்கும் ஒரு கேள்விக்கு பதிலளித்து விட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தம்பி ஐயா ஜெயராசா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மை கொஸ்டின் டு இன்டர்வியூவர், அதாவது எனக்கு கேட்டிருக்கிறாரு, நவ் ஃப்ராங்க்லி டெல் அஸ் வித் ஓப்பன் ஹார்ட், இஃப் யூ பிகம் சிக் ஆர் யூ ரெடி டு கெட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் திஸ் டாக்டர்னு கேட்டிருக்கிறாரு. நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்யணும். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முதல்ல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு என்னுடைய வாகனத்தில் வச்சிருந்த அந்த ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட காட்டி ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எனவே இந்த கேள்விக்கான பதில் மிக தெளிவாக தம்பி ஐயா ஜெயராசாவுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். டாக்டர் அவர்களுக்கு இறைவன் மிகுந்த தன்னம்பிக்கையும் பலத்தையும் சமூகத்துக்காக போராடும் அந்த உணர்வையும் மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று கூறி யாழ்ப்பாணத்திலே இருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே இங்கே வந்த டாக்டர் வி நாகநாதன் அவர்களுக்கு எங்களுடைய முகாமைத்துவம் சார்பாகவும் எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பு குழு சார்பாகவும் என் சார்பாகவும் எங்களுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் நன்றி டாக்டர். மீண்டும் அடுத்த வாரம் எங்களுடன் இணையுங்கள். இது சம்பந்தமாக பேசப்படும் விடயங்களிலே யாராவது ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினால் இந்த தளம் அதிகாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எங்களுடைய தயாரிப்பு குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் என்றென்றும் அந்த வாய்ப்பை வழங்க, உங்களது பக்க நியாயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்க காத்திருக்கிறோம். அதே போன்று நாடு தழுவிய ரீதியிலே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு எழுதுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். நிச்சயமாக அவைகளை பேசவும் நாங்கள் தயங்க மாட்டோம். அதிகாரம் த பவர், இது உங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்தும் நானும் விடைபெறுகின்றேன். எங்களுடைய நிகழ்ச்சியில் தயாரிப்பு குழுவிலே ஈடுபட்ட ரிசான் மாஃபிர், அதேபோல் ஷாதிர் அவரோடு, எங்களுடைய தொழில்நுட்ப தயாரிப்பாளர் கைசஸோடும், எங்களுடைய சுன்னாகம் பிரதான கட்டுப்பாட்டறையிலே இருந்து இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும், எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர் ஹசிதவுக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூடான் அதிகாரம் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஜியாவுல் ஹசன். நன்றி, வணக்கம்.